என்னைய மிரட்டுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அம்மணி உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு தன்மையாக பேசுனீங்கன்னா எதை வேணாலும் செய்வியாக்கு. நேற்று ஒரு புடவை கேட்டினேன், என்ன சொன்னேன் அதுக்கு நீங்கள்? அது 350 ரூபா வருது, 100 ரூபாய்க்கு எடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கள. ஒரு 150 ரூபா கணக்கு 250 ரூபா கணக்கு பார்த்துட்டு நீ எனக்கு அன்பாக செய்கிற அப்படின்னு அது கூட சண்டைக்கு வருவோம். ஆனால் இன்னைக்கு மட்டும் நான் சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்கிறேன். ஃபோனில் ஆறு அப்படின்னு கேட்டாலுங்க, ஃபோனில் ஆறுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, உங்கள் குழந்தையா பேசுகிறான்னு சொன்னால் குழந்தையாட்ட உனக்கு நீ காலங்காத்தால் பேச்சு அப்படி சண்டைக்கு வராங்க. ரெகுலராக தான் அவள் பேசுவாளுங்க, அவள் ஹெல்ப் கேட்டாங்க, படிப்பில் சொன்னானுங்க. ஆனால் அவள் என்ன சொல்கிறா, உங்கள்கிட்ட மட்டும் நீ என்ன பெரிய அறிவாளி ஐயா, நீ என்ன டெய்லி காலங்காத்தால் அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சண்டைக்கு வராளுங்க. ஏன்னு தெரியலிங்க அப்படின்னு ரெகுலராக பேசுகிற ஃபோனுக்கு கூட சந்தேக பார்வை பாரக்கூடிய தன்மை நம்ம அம்மனிக்கிட்ட இன்னைக்கு வந்துருக்கு. முருகா சரணம், சென்னிமலை முருகா போற்றி. 29/11/2025 நவம்பர் மாதம் சனிக்கிழமையில் விசுவாவசு வருடம் கார்த்திகை 13ஆம் தேதிங்க. இன்றைக்கி கீழ்நோக்கு நாள். இந்த கீழ்நோக்கு நாளில் நல்ல நேரம் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து 9 வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் சாயந்தரம் 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 10:45 ஆரம்பித்து 11:45. மறுபடியும் இரவு 9 to 10 வச்சுக்கோங்களேன். ராகுகாலத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 to 10. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 to 7. யமகண்டம் மத்தியானம் 1:30 ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. சூலம் இன்னைக்கு கிழக்கு திசை, பரிகாரம் தயிருங்க. சூரிய உதயம் காலையில் 6:15 ஆரம்பிக்குதுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாயந்தரம் 6:03 வரைக்கும் நவமி திதி, அதுக்கப்புறம் தசமியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 10:07 வரைக்கும் புரட்டாதீங்க, அதுக்கப்புறம் உத்திரட்டாதியா இன்னைக்கு மாறுதுங்க. அதே யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6:15 வரைக்கும் சித்த யோகம், அப்புறம் அதிலிருந்து இரவு 10:07 வரைக்கும் மரண யோகம், அதுக்கப்புறம் மீண்டும் இரவு சித்த யோகமாக வருதுங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 10:07 வரைக்கும் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்குது. தூங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். வணக்கம் மேசராசி நேயர்களே. இன்னைக்கு இந்த சனிக்கிழமையில் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க, 5ஆம் வீட்டில் கேதன தனியாக இருக்காருங்க, 7ஆம் வீட்டில் புதன் வக்ரஸ்டேட்டுங்க, 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாய் அட்டாச் ஆகி இருக்காங்க. 9ஆம் வீட்டில் மாந்தி தனியாக இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் ராகுவும் ப்ளஸ் சந்திரனும் இருக்காங்க. 12ஆம் வீட்டில் சனி இன்னைக்கு தனியாக இருக்கார். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சவாலான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா நாளில் வக்ரம் பெற்ற குரு மற்றும் 12இல் இருக்கக்கூடிய சனி இருப்பதால் குடும்பத்தில் சில குழப்பங்களும் எதிர்பாராத சில செலவுகளும் வரக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க. 8இல் இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாயினுடைய கூட்டணி அமைப்பு எப்படின்னா வேலையில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம், கோபம், உங்களுக்கு வரக்கூடிய உடல் நலனில் சில கோளாறுகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். இருந்தால் கூட 11இல் இருக்கக்கூடிய ராகுவும் சந்திரனும் அமைப்பு எப்படி இருக்குன்னா உங்கள் முயற்சிகளுக்கு எதிர்பாராத வகையில் ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு அவங்க அமைச்சு தர போகிறாங்க. மூத்தவர்களால் நன்மை கிடைக்குங்க. பேச்சில் நிதானமாக இருக்கணும். இதுதான் பொதுவான ஜென்ரல் ப்ரிடிக்ஷனுங்க. உங்கள் தொழில் மற்றும் வேலையை கொஞ்சம் டீப்பாக பார்க்குறப்ப வேலை செய்யக்கூடிய அதிக இடத்துல உங்களுக்கு அதிகமான உழைப்பு, ஒரு கடினமான தன்மை, சவால்கள் நிறையக்கூடிய வேலையாக இன்றைக்கி இருக்க போதுங்க. குறிப்பாக அதிகாரிகளிடம் பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் நிதானம் ரொம்ப அவசியம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கருத்தை உள்வாங்கிட்டு நீங்கள் பதில் பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. மேசராசி நேயர்களே, உங்களுடைய திறமையை நிரூபிக்க இன்றைக்கி ஒரு கூடுதல் முயற்சி, கூடுதல் அவகாசம் தேவைப்படக்கூடிய தன்மை இருக்குது. அதே சமயம் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தாக்கத்தால் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் கூட சில தடைகளும் கொஞ்சம் தேக்க நிலைன்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் பேக் பாயிண்ட் அதுவும் இருக்குங்க. எதிர்கால திட்டங்கள் எதாக இருந்தாலும் சற்று தள்ளி வைப்பது ரொம்ப நல்லது. தொழிலை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள், போட்டி நிறைந்த உலகத்தில் உங்களுக்கு அதை விட போட்டியாகவே இன்றைக்கி கொஞ்சம் இருக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. பங்குதாரர்களிடம் பேசுகிறப்போ வெளிப்படையாக பேசுங்க. பார்ட்னர்ஷிப்போட எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுங்க. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது இன்றைக்கி ரொம்ப நல்லதுங்க. இந்த சனிக்கிழமையிலே நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் 12இல் இருக்கக்கூடிய சனி மற்றும் 8இல் இருக்கக்கூடிய செவ்வாய் செலவுகளை அதிகரித்து தரக்கூடிய தன்மையில் இருக்காங்க. வரவு அதிகரித்தா நல்லதுங்க, செலவு அதிகரித்தா நமக்கு பார்த்துக்கணும் நஷ்டம்தானுங்க. அதனால் பணப்புழக்காட்டம் சீராக இருந்தாலும் கூட அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியம். முதலீடுகளில் ரொம்ப அவசரம் வேண்டாம். சரிங்களா முருகா? குடும்ப உறவுகள் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப நாளில் இருக்கக்கூடிய வக்ர குரு மற்றும் சனியின் பார்வை காரணமாக தாயார் அல்லது நெருங்கிய உறவுகளுடன் சிறிய மனக்கசப்பு வரக்கூடிய தன்மை ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குது. வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அமைதி காப்பது, கீப் குவைட்னு சொல்லுவாங்களே, அது உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லதுங்க. பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நீங்கள் எந்த விஷயத்தையும் செயல்படுவது கூட நன்மை பயக்கும். சரிங்களா? கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுத்து பார்த்தா பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 7இல் இருக்கக்கூடிய வக்ர புத்தியில் இருக்கக்கூடிய புதன் அதோட மட்டும் இல்லைங்க, 8இல் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். இந்த 2 காரணமாக என்னன்னா தம்பதிகளிடையே சிறிய ஊழல்கள்
சின்ன சண்டைகள், சில மனக்கசப்புகள் வரக்கூடிய தன்மை உருவாக்கி கொடுப்பாங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது ரொம்ப அவசியம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனம் திறந்து பேசுவது, மனைவிகிட்டையும் சரி கணவன்கிட்டையும் சரி பேசுவது உங்கள் உறவை, பாண்டிங்கை பலப்படுத்தும். காதலர் நிலைமை எப்படின்னு எடுத்து பார்த்தா முருகா, காதல் உறவில் இருக்கக்கூடிய தடைகள் அல்லது தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது. கோபமாக பேசுவதை தவிர்த்து ஒருத்தருக்கு அன்பு பரிமாற்றம் மூலமாக பொறுமையாக செயல்பட்டால் காதல் இனிக்கும். மற்றபடி வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி வேலையில் அதிகமான கவனத்துடன் செயல்படக்கூடிய தன்மையில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குவாங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகளை சுமக்கும் தன்மை இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் டயர்டு இருக்குது. அப்பப்போ உடல் சோர்வு வரும். நீங்கள் அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கோணுங்க. தங்கள் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும். முதல்ல மாணவர்கள் நிலைமை அப்படின்னு எடுத்து பார்த்தா இன்றைக்கி படிப்பில் கூட உங்களுக்கு அதிகமான கவனம் தேவைப்படுங்க. சோம்பலை தவிர்த்து சோம்பேறித்தனத்தை தூக்கி வீசிட்டு நீங்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே, சுறுசுறுப்பாக படித்தால் மட்டுமே வெற்றி வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. கேது 5ஆம் வீட்டில் இருப்பதால் கவனச்சிதைவுகள் ஏற்பட காரணம் இருக்குது. சரிங்களா? நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்குறப்ப அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பாராத உதவிகள் கிடைத்து நிதி நிலைமை உயரக்கூடிய தன்மையை அஸ்வினிக்கு கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, அஸ்வினிக்கு அதிபதியான கேது 5ஆம் வீட்டில் இருக்கார். அந்த 5ஆம் வீட்டில் அமர்ந்து லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படியே ரைட்டுங்களா? அப்படி பாருங்கள், எதிர்பாராத நிதி ஆதாயங்களை உருவாக்கி தருவாங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு உடல்நிலையில் ரொம்ப அக்கறை தேவைங்க. கோபம் குறைக்கணும். அவசரப்பட்டு எதையும் கமிட்மெண்ட்டை கொடுத்துடக்கூடாது. காரணம் என்ன, பரணிக்கு அதிபதியான சுக்கிரன் இருக்கார்ல, அந்த சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைஞ்சிருக்கார். அஷ்டமஸ்தானமான அந்த இடத்துல இருக்காட்டி அதன் உடல்நலம் மற்றும் மன உளைச்சலை உருவாக்கி கொடுத்துருவாருங்க. அதுதான் பரணிக்கு அது காரணம். கார்த்திகை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு தொழில், வேலை, அமைப்பு கொஞ்சம் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி காணக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் இருக்குதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி யாருங்க, சூரியன். அந்த சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடன் 8ஆம் வீட்டில் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கங்காட்டி கடுமையான உழைப்புக்கு பின்பே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு ஜோதிட ரீதியாக இருக்குது. இன்றைய அதிர்ஷ்ட தினம், அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை கலரும் பச்சை கலரும் உங்களுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் இன்னைக்கு துர்க்கை அம்மனை மனசார ப்ரே பண்ணுங்க. காரணம் என்ன அப்படின்னா, ராகு சந்திரன் 11இல் இருப்பதால் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடுங்க, நல்ல வழி கிடைக்கும். அதே சமயத்தில் இன்னைக்கு மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பறிஞ்சு சொல்லணுமா, இன்றைக்கி சவால்கள் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க. விடாமுயற்சியுடன் செயல்படால் மட்டுமே ஒரு முயற்சியில் ஒரு வெற்றி, ஒரு லாபம் கிடைக்குங்க. கோபத்தை குறைத்து வார்த்தைகளில் நிதானம் காட்ட வேணுங்க. எதிர்பாராத செலவுகளை நீங்கள் சமாளிக்க திட்டமிடுங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு மேசராசி நேர்களே. ரிஷபராசி நேர்களே, 3ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க, 4ஆம் வீட்டில் கேதனா தனியாக இருக்காருங்க, 6ஆம் வீட்டில் புதன் வக்ரஸ்டேட்டுங்க, 7ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்காங்க, 8ஆம் வீட்டில் மாந்தி தனியாக இருக்காருங்க, 10ஆம் வீட்டில் ராகுவும் சந்திரன் இருக்காங்க, 11ஆம் வீட்டில் சனி இருக்கார். இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம இன்னைக்கு பொதுவான ராசி பலன் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, இந்த நாள் உங்களுக்கு நன்மை கலந்த பிரயோஜனப்படக்கூடிய நாள் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லலாம். காரணம், 11இல் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு ஓரளவு லாபத்தை தரக்கூடிய, தொழில் வியாபாரத்தை முன்னேற்றம் தரக்கூடிய ஸ்தானத்தில் இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயினுடைய கூட்டணி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, கூட்டு தொழில் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிக கவனமும் நிதானமும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் சந்திரனும் இருக்குங்காட்டி வேலையில் புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. அலைச்சல்கள் இருந்தாலும் பிரயோஜனமான அலைச்சலாக தான் இருக்குங்க. 3இல் இருக்கக்கூடிய வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுறாரு, சகோதரர்களும் உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறப்ப வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் அதிகப்படியான பொறுப்புகள், அதிகப்படியான அலைச்சல்களும் சேர்ந்துருக்கு. இன்னைக்கு உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைப்பதில் சின்ன தாமதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. சக ஊழியர்களுடன் சீனியராகட்டும் ஜூனியராகட்டும் யார்கிட்ட இருந்தாலும் சரி நிதானமாக பேசுவது வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க ரிஷபராசி நேர்களே. அதே சமயத்தில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறோம். 10ஆம் வீட்டில் கூடிய ராகுவும் சந்திரன் இருக்கங்காட்டி கொஞ்சம் எதிர்பாராத வளர்ச்சியும் மத்தியானத்துக்கு மேலே கொடுக்குற மாதிரி தெரியுதுங்க. அல்லது இடமாற்றம் பற்றிய ஒரு புதிய எண்ணங்கள் கூட உங்கள் மனசுக்கு ஏற்படலாம். உங்களுடைய திறமையால் உயர் அதிகாரிகள் கொஞ்சம் அவங்க அட்ராக்டிவாக இருந்தால் கூட சில பிணக்குகள் சால்வான்னு வச்சுக்கலாம். தொழில் மற்றும் உங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சவால் நிறைந்த ஒரு கூட்டு தொழில் ஆகட்டும், அது தனிப்பட்ட தொழில் வியாபாரமாகட்டும், சவால் நிறைந்த நாள் தானுங்க இன்றைக்கி. ஒப்பந்தங்களில் கூடுதலான கவனம் படித்து பார்த்து கையெழுத்து போடணும். டாக்குமெண்ட்டில் எது இருந்தாலும் சரி. சட்ட சிக்கல்கள் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்காட்டி கொஞ்சம் ஆவணங்களை மிக மிக உன்னிப்பாக சரிபார்த்து அதில் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம். உங்களை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினர்களை இன்றைக்கி 11இல் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் லாபத்தை உறுதி செய்கிறார். இருந்தாலும் கூட 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மாந்தியின் தாக்கத்தால்
திடீர் செலவுகளை வச்சுட்ருவார். அதனால் முதலீடுகள் எது வந்தாலும் செலவு தானுங்க, அது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க, நிதானமாக இருந்துக்கோங்க. குடும்ப உறவுகள் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப முருகா அன்றைக்கி குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் எல்லாரும் ரொம்ப அக்கறையாக நீங்கள் பார்த்துக்கோணுங்க, கவனமாக இருக்கணுங்க. நாளில் இருக்கக்கூடிய கேது தாயார் வழியில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், உடல்நல சிக்கல்களை அதிகப்படுத்தி கொடுப்பார். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாக்குவாதங்களை தவிர்த்து உறவுகளை அனுசரித்து போய் உறவுகளை பாண்டிங்காக பலப்படுத்த நீங்கள் முயற்சி பண்ணணும். கணவன் மனைவி பாண்டிங் அப்படின்னு பார்த்தா 7ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயினுடைய கூட்டணி அமைப்பு பிரகாரம் வாழ்க்கை துணையுடன் சில மோதல்கள். முதல்ல என்னங்க, கரண்டி வச்சு சண்டை போடுறது இல்லைங்க, ஈகோ மோதல்கள். நீ பெருசா நான் பெருசா, ரைட்டா? உங்கள் அப்பா அன்னைக்கு அப்படி சொன்னார், உங்கள் அம்மா அன்னைக்கு அப்படி சொன்னாங்க, உங்கள் மாமா அப்படி சொன்னா அப்படிங்கிற தேவையில்லாத பேச்சு, ஈகோ பிரச்சனை கிளாஸ் ஆகி சண்டை வரும். சின்ன சின்ன மோதல்கள், ரைட்டுங்களா? வரக்கூடிய பேசும்போது வார்த்தைகள் ரொம்ப கவனமாக பேசுங்க. இல்லை ரொம்ப சண்டை மாற வந்துன்னா அமைதியாக கொஞ்சம் தள்ளி போகிறது ரொம்ப நல்லதுங்க. எப்படி பேசினாலும் நீங்கள் அம்மனியை கையாளறப்போ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக கையாளணும். விட்டு கொடுத்து செல்வது குடும்பத்தின் பாண்டிங்கை அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் மனைவியின் பாண்டிங் அதிகரிக்கும். இல்லைன்னா பாண்டிங் அன்பாண்டிங் ஆயிரும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் காதலர்களமே அப்படின்னு பார்த்தா உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் பேசும் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது, ரைட்டுங்களா? ஏன்னா நான் ஒன்று சொன்னேன், நீ ஒன்று தன்னப்பால விஷயத்துக்கு அப்படின்னு சண்டைக்கு இது போயிடாது. நிலைமை அப்படி இருக்குதுங்க. பொறுமையும் வெளிப்படைத்தன்மையும் உங்கள் காதல் உறவுக்கு ரொம்ப நல்லது. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலையில் ஒரு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கூட உங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்குது, கிடைக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பொறுப்புடன் நிர்வாகம் செய்யக்கூடிய தன்மையை நல்லாவே பண்ணுவீங்க. உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும், அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். இதில் பெண்கள் பெண்கள் வியாபாரத்துக்கு தொழில் செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்லாவே அமைப்பு நல்லா இருக்குது, சரிங்களா முருகா? மாணவர்களுமே பார்த்தா 6ல் இருக்கக்கூடிய புதன் வக்ரஸ்டேட்டில் இருக்காரு. அதனால் தேர்வில் வெற்றி பெற அல்லது ஏதாவது ஒரு முயற்சியில் படிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கடினமான உழைப்பு தேவைப்படும். விளையாட்டு மற்றும் மற்ற துறைகள் படிப்பு அல்லாத அதர துறைகள் இதர துறைகள் இருக்குல்ல, அந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களின் உதவி கண்டிப்பாக நாடினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் முருகா அன்னைக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு அதிபதி யாருங்க? சூரியன். அந்த சூரியன் என்ன பண்ணுறாரு? 7ஆம் வீட்டில் இருப்பது மக்கள் மத்தியில் நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் ரீதியான வியாபாரம் ரீதியான ஒரு ஆதரவையும் ஓரளவுக்கு பெறக்கூடிய தன்மை கிருத்திகைக்கு நல்லா இருக்குது. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டுத் தொழில்கள் சவால்கள் நிறைந்த நாளாக இருக்குது. என்ன ஏதனால் அப்படின்னா, ரோஹிணி அதிபதி யாருக்கு? சந்திரன். சந்திரன் வந்துங்க 10ஆம் வீட்டில் ராகுவுடன் இருக்கங்காட்டி தொழிலில் கொஞ்சம் அலைச்சல், வியாபாரத்தில் கொஞ்சம் கடுமையான சில மோதல்களை உண்டு பண்ணி தான் ஜெயிக்க முடியுங்க. அதே சமயத்தில் சவால்களுக்கு பின்பே வெற்றி. அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ரோகிணியை பொறுத்தவரை கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரைட்டுங்களா? மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சகோதரிகள் மூலியமாக நல்ல ஆதாயம் இருக்குதுங்க. காரணம் என்னென்னா, மிருகசீரிசத்தின் அதிபதி யாருங்க? செவ்வாய். செவ்வாய் வந்துங்க 7ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. அதனால் உறவுகளில் நிதானம் தேவைப்பட்டாலும் முயற்சிகள் உங்களுடைய தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். வந்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமான மனநிலை உங்களுக்கு கிடைக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பருக்கு. உங்களுக்கு மஞ்சள் மற்றும் அந்த கோல்டன் சார்ந்த அந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி நீ பெருமாளை மனசார ப்ரே பண்ணுங்க. காரணம் சுக்கிரன் 7ல் இருப்பதால் பெருமாள் உங்களுக்கு நல்ல ஒரு வரம் கொடுப்பார். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான முடிவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வியாபாரத்தில் டக்குன்னு முடிவெடுத்து மாட்டிக்காதீங்க. குடும்பம் மற்றும் கூட்டுத் தொழிலில் நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் முடிவில் ஒரு லாபம் இருக்குது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. யாருக்கு? ரிஷபராசி. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. மிதுனராசி நேயர்களே, முருகா வணக்கம். 2ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் கேதனன் தனியாக இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் புதன் வக்ரஸ்டேட்டுங்க. 6ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் 3 பேரும் ஆட்சி புரியுறாங்க. 7ஆம் வீட்டில் மாந்தியன் இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் ராகு சந்திரன் சேர்ந்து இருக்காங்க. 10ஆம் வீட்டில் சனி தனியாக இருக்காரு. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு அதிர்ஷ்டமும் ஆரோக்கியம் தரும் அருமையான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. 10ல் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் உங்களை வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு நிரந்தர ஒரு வேலையை உருவாக்கி கொடுப்பாருங்க. 2ல் இருக்கக்கூடிய வக்ர குரு அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, நிதி நிலைமை மற்றும் பேச்சில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயினுடைய இந்த கூட்ட அமைப்பு உங்கள் எதிர்ப்புகள் எதிராளிகளை சமாளிக்கும் வல்லமை உங்களுக்கு இருக்குது. தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. ஆனாலும் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 9ல் இருக்கக்கூடிய ராகுவும் சந்திரன் அமைப்பு எப்படி இருக்குன்னா, அதிர்ஷ்டத்தை அதிகரித்து தரக்கூடிய தன்மை இருந்தாலும் ஆன்மீக பயணம் பல பேர்த்துக்கு அமைச்சு கொடுப்பாங்க. இது பொதுவான பலன்கள்.
வேலையை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா 10ல் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலனை கண்டிப்பாக கொடுப்பாருங்க. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் வேலையில் இருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள், எதிர்ப்புகள் சமாளிக்க உங்களுக்கு உந்துதல் சக்தியை கொடுப்பார். வேலையில் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. சக ஊழியர்களின் ஆதரவு அமோகமாக கிடைக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு. என்னென்னா தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா வெற்றிகள் குவியக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பல தொழில் பெண்டிங், பல ப்ராசஸ் எல்லாமே இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வருங்க. உங்களுடைய தொழில் நம்பிக்கைக்குரிய நாடாக தான் இருக்குது, தப்பு இல்லைங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் அப்படி தான் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க. போட்டி நிறைந்த சூழல் இருந்தால் கூட அதில் உங்களுக்கு சாதகமான பலனை நீங்கள் எடுத்துக்கிட்டு சாதகமான சூழலை உருவாக்கி வியாபாரம் தொழிலில் ஜெயிக்க போகிறீங்க. கடன் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் முருகா 2ல் இருக்கக்கூடிய வக்ர ஸ்டேட்டில் குரு இருக்காருங்க. அதனால் நிதி நிலைமை கொஞ்சம் தாமதமாகக்கூடிய தன்மை இருந்தால் கூட எதிர்பார்த்த அளவு பெருசாக பாதிப்பெல்லாம் இருக்காது, அதையும் புரிஞ்சுக்கணும். இருந்தால் கூட 9ல் இருக்கக்கூடிய ராகுவால் எதிர்பாராத வகையில் பணம் வரக்கூடிய வாய்ப்பும் அமோகமாக இருக்குதுங்க. கடன் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குடும்ப உறவுகள் அப்படின்னு எடுத்து பார்த்தா முருகா வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம், சூப்பரான மனநிலை உருவாகக்கூடிய தன்மை குடும்ப உறவுகள் அமோகமாக இருக்குதுங்க. குடும்பத்தின் தேவைகள் என்னென்னு அறிஞ்சு நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. 3ல் இருக்கக்கூடிய கேது இளைய சகோதரன் சொல்லுவாங்களே, உங்களுடைய அந்த இளைய சகோதரர்களின் சின்ன மன வருத்தம் ஏற்படக்கூடிய தன்மையில் இருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும். மற்றபடி கணவன் மனைவி பாண்டிங் அப்படின்னு பார்த்தா அந்த உறவு இன்னைக்கு சீராக இருக்குங்க. விட்டு கொடுத்து செல்வதால் அன்பு அதிகரிக்கும் 2 பேர்த்துக்கிட்டையும். அதை குடும்பத்தின் எதிர்கால திட்டங்கள் குறித்து 2 பேருமே ஃபாலோ பண்ணுவீங்க. அதனால் குடும்பத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை, சூப்பராக இருக்குது. காதலர் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ உங்களுடைய நம்பிக்கை, பிணைப்பு 2மே காதலில் அதிகரிக்க போதுங்க. நீங்கள் மனம் திறந்து பேசுவதன் மூலம் உங்களுடைய ஆப்போனண்ட் காதலன்னா காதலி, காதலினா காதலன் அவங்களுடைய ஒரு நல்ல மனசார புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உருவாகுங்க. நீண்ட நாள் ஆசைகள் 2 பேர்த்துக்கு ஒன்று நிறைவேற போதும். வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப முருகா இன்னைக்கு உங்களுடைய வேலை பளு, ஒர்க் லோடு, ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குதுங்க. பாராட்டுக்கள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்குங்க. அதே சமயத்தில் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீட்டில் அமைதி, மகிழ்ச்சி, அந்நியோன்யம் கணவருடன் கண்டிப்பாக நிறைந்திருக்கும். சூப்பராக இருக்குது 2 பேர்த்துக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் 5ல் இருக்கக்கூடிய புதன் வக்ரஸ்டேட்டில் இருக்கங்காட்டி படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சிங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு குரூப் ஸ்டடீஸ் அல்லது உங்கள் டவுட்டை 10 பேர்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணுறது இது எல்லாமே ரொம்ப அவசியம். ஈஸியாக உங்களை அப்சர்வ் பண்ணிக்கலாம் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கும். மிருகசீரிசம் அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் எந்த போட்டியாக இருந்தாலும் அது வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், வேலையாக இருந்தாலும், சவால்கள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி வரக்கூடிய உந்துதல் சக்தி மிருகசீரிசத்துக்கு இன்றைக்கி அதிகமாக இருக்குதுங்க. உடல் நலம் கொஞ்சம் மேம்படும், கவலைப்படாதீங்க. காரணம் என்னென்னா மிருகசீரிசத்தின் அதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி வரக்கூடிய தன்மை ஒரு பலத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்கு. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்டம் கூடக்கூடிய அமோகமான நாளுங்க. ஆன்மீக பயணத்தால் மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா திருவாதிரையின் அதிபதி பாருங்கள் ராகு எங்கே இருக்காருங்க, 9ஆம் வீட்டில் இருக்கார். 9ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி சந்திரனுடன் இணைஞ்சிருக்கார். அதனால் தந்தை வழி ஆதரவு, தந்தை வழி பூர்வீக சொத்துக்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. எதிர்வர அதிர்ஷ்டம் அது மூலிமா வரும் உங்களுக்கு. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பண விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல உஷாராக இருக்கணுங்க. பேச்சில் கனிவு அவசியம், இனிமை அவசியம். காரணம் என்னென்னா புனர்வோஸ்தின் அதிபதி யாருன்னு பார்த்தா இன்னைக்கு குரு 2ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்கார். அப்படி வக்ரமாக இருக்கங்காட்டி நிதி மற்றும் பேச்சு விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நம்மளை கவுந்து விட்டுருவார். கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும். அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா 9ஆம் நம்பர், அப்புறம் 4ஆம் நம்பர் 2ஐயும் வச்சுக்கலாங்க. அதே சமயத்தில் மஞ்சள் மற்றும் டார்க் ப்ளூ கலர் ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கு. நீங்கள் இன்றைக்கி செவ்வாய் 6ல் இருக்கங்காட்டி நீங்கள் முருகப்பெருமானை மனசார வணங்க. அங்காகாரன்னு சொல்லக்கூடிய முருகனை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு யாமிருக்க பயமே, அவ்வளோதான் விஷயம். மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாள் அப்படின்னு பொதுவாக சொல்லலாங்க. வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அட்டகாசமான சனிக்கிழமைங்க. நிதி விஷயங்கள் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல நிதானமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றியை இன்றைக்கி உறுதியாக சொல்லலாம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. கடகராசினியர்களே வணக்கம். உங்கள் லக்னத்திலேயே குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 2ஆம் வீட்டை பொறுத்தவரை கேதனை தனியாக இருக்கார். 4ஆம் வீட்டில் புதன் வக்ரஸ்டேட்டுங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 3 கூட்டமைப்பு அங்கே இருக்காங்க. 6ஆம் வீட்டில் மாந்தியனம் தனியாக இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் உங்களுக்கு ராகு சந்திரன் இருக்காங்க. 9ஆம் வீட்டில் சனி தனியாகவே உட்காந்துருக்காருங்க. இந்த நாள் உங்களுக்கு எப்படின்னா இப்படியா அப்படியானா எப்படியும் இல்லை, ஒரு கலவையான நாள் அப்படின்னு சொல்லலாம். கலவையான பலன்களை தரக்கூடிய நாள். லக்னத்திலேயே உங்களுக்கு வக்ரகுரு இருக்காட்டி உடல் நிலையில், உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமும் தெளிவான முடிவுகளும் எடுக்க தூண்டக்கூடிய சக்தியில் அவங்க இருக்கிறாங்க. 9ல் இருக்கக்கூடிய சனி தந்தையிடம் இருந்தும்
அதிர்ஷ்டத்தில் இருந்தும் சற்று விளக்கத்தை காட்டுறோம். அதனால் கொஞ்சம் அதிர்ஷ்டம் கம்மியாக தெரியுது. ரைட்டுங்களா? 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாயோட கூட்டணி அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு காதல், அன்பு, ஒரு பாசம், நேசம், குழந்தைகள் மற்றும் முதலீடுகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் சந்திரன் இருக்காடி கொஞ்சம் மனக்கவலை, கொஞ்சம் அலைச்சல்கள், எதிர்பாராத விஷயங்கள் அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பும் அமைப்பு இருக்குது. இன்னொரு டீப்பாக பார்க்குறப்ப வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் உங்கள் திறமைகளை நிரூபிக்க உங்களுடைய அன்றாட வேலைகளில் கொஞ்சம் ஸ்திரத்தன்மையாக இருக்கணும். அப்படின்னா அதிக முயற்சிகள் எடுக்கணும். இன்றைக்கி ரெகுலராக செய்கிற வேலையை விட இன்றைக்கி அதே வேலையை கொஞ்சம் அதிகமான செய்யக்கூடிய உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ளே இருக்குது. சக ஊழியர்களின் உதவியை கேட்டு தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருப்பீங்க. சில பேருக்கு அப்படி அமைப்பும் இருக்குதுங்க. அதிக வேலைப்பளு காரணமாக சோர்வு, ஓய்வு, டயர்னஸ், என்னடா வேலை அப்படின்னு ஒரு வெறுப்புத்தன்மை மனசுக்குள்ளே வரக்கூடிய தன்மை இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய முடிவுகளை எடுக்க இது சரியான நேரம் அல்ல. வேலையை மாற்றணுனாலும் சரி, தொழிலை மாற்றணுனாலும் சரி, இன்றைக்கி டிஸ்கஸே பண்ணாதீங்க. புதிய முயற்சிகள் எதுவும் இருந்தாலும் தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. சேம் டைம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் செய்கிறப்போ அதிக கவனமாக இருக்கணுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும்போது ஆவணங்களை 2 முறை 3 முறை 4 முறை சரிபார்ப்பது ரொம்ப நல்லதுங்க. கூட்டாளிகள் நல்லா தான் ஐடியா சொல்லுவாங்க. அந்த ஐடியாவை ஆமாஜாமை போடாமல் நீங்கள் யோசனை பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருப்பான்னு அவருக்கு நிதானம் கடைபிடிச்சு கொஞ்சம் பண்ணுறது நல்லது. யார் சொன்னாலும் ஆமாஜாமி போட்டுறாதீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 8இல் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சந்திரன் காரணமாக எதிர்பாராத செலவுகள் அமைப்பு ஒன்று இருக்குது. எதிர்பாராத இது டக்குன்னு ஒரு செலவு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. வட்டிக்கு கடன் வாங்குவதை ரொம்ப தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வட்டிக்கு மேலே வட்டி குட்டி ஓட்டப்புறம் அசலும் சேர்ந்து காணாம போய் பல வருஷம் வந்து சேர்ந்துருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் சீராக வைத்திருக்க நீங்கள் திட்டமிடுங்க. என்ன வரவோ அதுக்குண்டான தொழில் அமைப்பு, வியாபாரம், வேலை கொஞ்சம் அதிகமான செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா குடும்ப உறவுகள் இன்றைக்கி அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது. யார்கிட்ட எதுவும் பேசினாலும் சரி கொஞ்சம் அமைதியாக நிதானமாக பேசுவது ரொம்ப உங்களை நீங்கள் தாழ்மைப்படுத்திக்கிட்டு மற்றவங்க கருத்தை கேட்டுக்கிட்டு நீங்கள் பதில் சொல்வது ரொம்ப நல்லதுங்க. காரணம் 2இல் இருக்கக்கூடிய கேது பேச்சில் ஒரு கடுமையான வார்த்தைகளை உருவாக்கக்கூடிய தன்மை இருப்பார். டக்குன்னு கோபம் வந்துடும். உங்கள்கிட்ட இருந்து பேச்சை எதிர்பார்க்கவே இல்லைப்பா, உங்கள்கிட்ட இந்த பதில் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பல பேர் சொல்லிடுவாங்க. அதனால் கீப் குவைட். குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு நல்ல பலமாக இருக்குதுங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். மற்றபடி கணவன் மனைவி உறவு பாண்டிங் அப்படின்னு எடுத்து பார்த்தா முருகா 5இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய அன்பை அதிகரித்து கொடுத்தா கூட செவ்வாயின் தாக்கத்தினால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. அன்பும் இருக்கும், வாக்குவாதம் இருக்குது. இதில் எது ஜெயிக்குது அப்படின்னா நாம் அமைதியாக இருந்தால் அன்பு ஜெயிக்கும். அதிகமாக பேசுனா உங்களுக்கு செவ்வாயின் தாக்கம் அதிகரித்து சண்டை வந்துடும். அதனால் விட்டு கொடுத்து போவது கணவன் மனைவியினுடைய பாண்டிங்கை இணக்கத்தை அதிகரிக்கும் முருகன். காதலர் அப்படின்னு பார்த்தா உங்களை உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களில் டக்குன்னு முடிவெடுக்காதீங்க. வார்த்தைகளை ரொம்ப கவனமாக காதலிகிட்ட சொல்லுங்கள், காதலன்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் துணையின் விருப்பத்தை அறிஞ்சு மதிப்பு கொடுத்து நடந்தீங்கன்னா காதல் இனிக்கும், இல்லைன்னா லேசாக கசக்கும். வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி வேலைப்பொழு, ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் லோடு நேற்றோட இன்றைக்கி அதிகமாக தெரியுது முருகா அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே வரக்கூடிய தன்மை இருக்குது. பார்த்துக்கோங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குழந்தைகளுடைய தன்மையினால் உங்களுக்கு அந்த குழந்தைகளை எப்படி படிக்க மாட்டேங்கிறாங்களே, படிக்க வைக்கணும் ஒரு பொறுப்பு, குழந்தைகள் மீதான அக்கறை இன்றைக்கி அதிகரிக்கும். அதை அவங்க உடல்நிலையில் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவீங்க. வேலைக்கு போகிற பெண்களும் சரி, இல்லத்தரசி பெண்களும் சரி, மனசில் ஒரு விதமான அழுத்தம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி கொஞ்சம் சூழ்நிலை இருக்குது. பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கவனம் சிதறாமல் நீங்கள் கொஞ்சம் டைரெக்ஷன் வச்சு படிக்கணுங்க. அதிக முயற்சி எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தன்மையில் படிக்கலாம். நாளில் இருக்கக்கூடிய வக்ரத்தன்மையில் இருக்கக்கூடிய புதன் காரணமாக பழைய பாடங்களை நினைவில் இருந்தால் கூட 1 முறைக்கு 2 முறை படிப்பது உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் தான். சரிங்களா? அப்பேற்பட்ட உங்களுக்கு நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்குற புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதிர்பாராத தனவரவு, பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உடல் நிலையில் கவனம் வேண்டும். காரணம் புனர்பூசத்தின் அதிபதி குரு உங்கள் லக்னத்திலே இருக்கிறாருங்க. அதுவும் வக்ரமாக இருக்காருங்க. அதனால் அஷ்டமத்தில் சந்திரன் சேர்ந்து இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. எதிர்பாராத ஆதாயம் கிடைச்சா கூட சில சமயங்கள் மனக்குழப்பம் வரும். அப்பேற்பட்ட சூழல் தான் இந்த ரெண்டு கிரக அமைப்பும் சொல்லுதுங்க. பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காதல் மற்றும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. காரணம் என்னென்னா பூசத்திற்கு அதிபதி யாருங்க? சனி. 9ஆம் வீட்டில் தனியாக இருக்காருங்க. அதனால் அவர் இன்றைக்கி அதிர்ஷ்டத்தையும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். சனியினால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. அதனால் மற்ற கம்பேர் பண்ணுறோம் பூசம் ஓகே அப்படின்னே சொல்லலாங்க. ஆயிலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு உடல் நலம் மற்றும் உங்கள் பேச்சில் கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிற இண்டிகேஷன் இருக்குது. எதுக்காக அந்த இண்டிகேஷன் அப்படின்னு பார்த்தா ஆயிலியத்தின் அதிபதி யாருங்க? புதன். அங்கே ஒரு 4ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்கார்.
அதனால தான் உங்கள் பேச்சில் ஒரு நிதானம் வேணும், தாயாரின் உடல்நிலை அக்கறை தேவை அப்படின்னு முதலே சொன்னது. கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்கள் அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு பார்த்தா 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் நல்லாவே இருக்குதுங்க. உங்களுக்கு ப்ளூ கலர் கொஞ்சம் லைட் ரெட் கலர் அந்த மாதிரி காம்பினேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் இன்றைக்கி சந்திரன் 8ல் இருக்குங்காட்டி சிவபெருமானை மனசார ப்ரே பண்ணிங்கன்னா நல்லதே நடக்கும்னு கவலைப்படாது. மொத்தத்தில் இன்றைக்கி சற்று அலைச்சல்களும் எதிர்பாராத சில செலவுகளும் இருக்கக்கூடிய தன்மை இன்றைக்கி மேலோங்கி தான் இருக்குதுங்க. சொந்த முடிவு எது எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக எடுக்கணுங்க. குடும்பம் மற்றும் வேலையில் ரொம்ப நிதானமான போக்கை நீங்கள் கடைபிடிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்றைய நாளை வெற்றிகரமாக கடந்து போக முடியும்னு வச்சுக்கலாம். நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. சிம்மராசி நேரலே இன்னைக்கு லக்னத்திலேயே உங்களுக்கு கேது இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் புதன் வக்ரஸ்டேட்டுங்க. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் சேர்ந்து இருக்காங்க. 5ஆம் வீட்டில் மாந்தியனம் தனியாக இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் ராகு சந்திரன் நிலுவை சேர்ந்து இருக்காங்க. 8ஆம் வீட்டில் சனியண்ணன் தனியாக இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சியையும் பொறுமையும் ரொம்ப அதிகமாக கடைபிடிக்கணுங்கிற ஒரு தன்மையை உந்துதல் சக்தியை கொடுக்குறாங்க. எப்படி இருக்கணுங்க, எந்த முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் அதிகமான முயற்சி எடுக்கணும், பொறுமை ரொம்ப அவசியம்னு சொல்ல வரான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்களுக்கு லக்னத்திலே கேது இருக்கங்காட்டி சில சமயம் முடிவெடுப்பதில் தாமதம் வரும், மனசு அங்கி இங்கின்னு அலைப்பாயக்கூடிய தன்மையை குழப்பத்தை உருவாக்கக்கூடிய தன்மையில் கேது என்ன வேலை செய்கிறார். சரிங்களா? 8ல் இருக்கக்கூடிய சனி வந்துங்க அஷ்டம சனியின் தாக்கத்தை கொடுப்பதால் நிதானம் எதிலையும் ரொம்ப அவசியம். 12ல் இருக்கக்கூடிய குரு வக்ரசேட் இருக்கங்காட்டி செலவுகளை அதிகரித்து கொடுப்பாருங்க. வரவு இருக்கவரையே செலவு இழுத்து விட்டுருவாருங்க. இருந்தால் கூட 4ஆம் வீட்டில் கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயின் அமைப்பு, அந்த கூட்டணி அமைப்பு இருக்குல்ல, அது வந்து வண்டி வாகனம் வீடு தாயாரினுடைய வழியில் இருக்கக்கூடிய சில நன்மைகளை ஏதோ ஒரு வகையில் கொடுப்பார். வரவும் ஓரளவு கொடுப்பாங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் சந்திரன் இருக்காட்டி கூட்டு தொழில் மற்றும் திருமண வாழ்வில் கொஞ்சம் குழப்பங்கள் வரக்கூடிய தேர்ப்பாட்டி தலையிட்டு பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. தொழில் வியாபாரம் வேலை அப்படின்னு எடுத்து பார்த்தா நம்ம டீப்பாக பார்க்குறப்ப அதிக உழைப்பு வேலையில் தேவைப்படக்கூடிய தன்மையில் இருக்காங்க. சக ஊழியர்களுடன் அது சீனியராகட்டும் ஜூனியராகட்டும் யார் இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவதை சிக்கலாய்ப்பு. ஓப்பனாக பேசுகிறானப்பான ஓவராக பேசுகிறானப்பான பேர் வந்துடும். அதனால் வெளிப்படையாக பேசுவதை மனசில் உள்ள சில ரகசியங்களை போட்டு உடைக்கிறத தவிர்த்துக்கோங்க. யார்கிட்ட எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்க சற்று கால தாமதம் கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி இழுக்குதுன்னு வச்சுக்கணும். இன்றைக்கி மற்றபடி தொழிலில் எதிர்பாராத சவால்களையும் சில எதிர்பாராத தடைகளையும் சந்திக்க நேரக்கூடிய தன்மை தொழிலில் இருக்குது. முடிவெடுப்பதில் சற்று நிதானமாக இருக்கணுங்க. மேலதிக உங்கள் தொழில் சார்ந்த அமைப்பில் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்து வாடிக்கையாளை கவர்ந்து வாடிக்கையாளர் சண்டைக்கு போயிடாதீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் தொழிலை விட கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட லாபம் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் இழுவரியாக இருக்குதுங்க. கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக கவனம் அதீத உஷாருடன் செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. புதிய முதலீடுகள் எதுவாக இருந்தாலும் தொழில் வியாபாரத்தை தவிர்ப்பது இன்றைக்கி நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் 12ல் இருக்கக்கூடிய குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. அதனால் மட்டுமல்ல 8ல் இருக்கக்கூடிய சனியின் தாக்கம் 2 சேர்ந்தங்காட்டி இன்றைக்கி 2மே சேர்ந்து செலவுகள் டைரக்ஷன் தான் பார்க்குறாங்க. செலவுகள் அதிகரித்து வச்சுருவாங்க. தேவையற்ற கடன்கள் தேவையற்ற என்ன சொல்கிறது அத்தியாவசிய தேவைகள் தவிர அத்தியாவசியமற்ற தேவைகளை செலவு வைக்கக்கூடிய தன்மை மேலோங்கும். கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. வரவுக்கேற்ற செலவை சரியான திட்டமிடுதல் பண்ணலினா செலவு எங்கேயோ போயிடும், பார்த்துக்கோங்க. குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப குடும்பத்தில் சந்தோஷமான மனநிலை நிலவான கண்டிப்பாக அதில் பிரச்சனை இல்லை. பணங்காசு ஒரு பக்கம், குடும்ப நிலைமை சூப்பராக இருக்குதுங்க. வீட்டுக்கு தேவையான ஒரு என்னென்ன வேலையோ அதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள் தான், அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க, தப்பே கிடையாது. தாயாரின் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. உறவுகளுடன் ஏற்படும் வாக்குவாதங்கள் வந்தால் நீங்கள் அமைதி காப்பது ரொம்ப நல்லது. ஆர்கியூமெண்ட் உங்களால் நல்ல சொல்யூஷனாக கொடுப்பீங்க, வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அதனால் நோ ஆர்கியூமெண்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி. ஸோ அப்படி இருந்துக்கோங்க. கணவன் மனைவி உறவு பாண்டிங் அப்படின்னு பார்த்தா 7ல் இருக்கக்கூடிய அந்த ராகு மற்றும் சந்திரன் காரணமாக வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய நம்ம அம்மனிக்கிட்ட மனக்குழப்பங்கள் அல்லது தவறான புரிதல்கள் வர வாய்ப்பு இல்லை. நல்ல மைண்டாக தான் அம்மனி இருக்கா. ஆனால் இன்றைக்கி மட்டும் நான் சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்கிறேன். ஃபோனில் 6 அப்படின்னு கேட்டாலுங்க, ஃபோனில் 6ன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, உங்கள் குழந்தையா பேசுகிறான்னு சொன்னால் குழந்தையாட்ட உனக்கு நீ காலங்காத்தால் பேச்சு பண்ணி சண்டைக்கு வராங்க. ரெகுலராக தான் அவள் பேசுவாளுங்க, அவள் ஹெல்ப் கேட்டாங்க, படிப்பில் சொன்னானுங்க. ஆனால் அவள் என்ன சொல்கிறா, உங்கள்கிட்ட மட்டும் நீ என்ன பெரிய அறிவாளி ஐயா, நீ என்ன டெய்லி காலங்காத்தால் அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சண்டைக்கு வராளுங்க, ஏன்னு தெரியலிங்க அப்படின்னு ரெகுலராக பேசுகிற ஃபோனுக்கு கூட சந்தேக பார்வை பாரக்கூடிய தன்மை நம்ம அம்மனிக்கிட்ட இன்றைக்கி வந்துருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன மனக்குழப்பம் இருக்குது. அது ஏதோ ஒரு மனக்குழப்பம் அவங்களுக்கு என்னங்கிறது தெரியல. காரணம் என்னென்னா 7ல் ராகு சந்திரன் இருக்காங்க. இருந்தாலும் இது தவறான புரிதல் தான் அப்படின்னு லேட்டாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அது லேட்டாக புரிஞ்சாலும் சண்டை வர்றது காலையில் இல்லை, சண்டை வந்த காலையில் சாயந்தரம் புரிஞ்சானா புரியாட்டின்னு அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு வரும். அதனால் அனாவசிய பேச்சுக்களை நீங்கள் ஃபோனில் இருந்தால் கூட நீங்கள் குழந்தையாட்ட பேசினா கூட கொஞ்சம் தவிர்ப்பது இன்றைக்கி நல்லதுங்க. மனம் விட்டு மம்மிகிட்ட பேசுங்க, மற்றவங்ககிட்ட பேசினா சிக்கலாகி போயிடும்.
புரிஞ்சுதானுங்க? அப்பேற்பட்ட உங்களுக்கு காதலர் நிலைமை அப்படின்னு எடுத்து பார்த்தா இன்றைக்கி நம்பிக்கையும் வெளிப்படத்தன்மையும் குறைவதற்குண்டான வாய்ப்பு தெரியுது. உன் காதல் எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சந்தேக பார்வை வருங்க. உங்கள் அம்மனியுடைய காதலினுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்து கொள்வது அவசியம். 3வது நபரின் தலையீட்டை தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க. இன்னைக்கு வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகப்படியான பொறுப்புகள் உங்களுக்கு சோர்வை தரக்கூடிய தன்மையில் இருக்குதுங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. அதே இல்லத்தரசிகள் சொல்லக்கூடிய அவங்களுக்கு ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு சாந்தமான மனநிலை இருக்கும். இருந்தால் கூட கணவன் நம்ம தங்கச்சிக்கிட்ட பேசுகிறாங்கன்னா இந்த ஆள் என்ன பண்ணுறதுங்க ஒரு சந்தேக புத்தி உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து கணவனை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி இருந்துட்டா வீட்டு வேலைகளை நீங்கள் சுலபமாக முடிச்சுட்டு தான் போவீங்க. மனசில் சின்ன விதமான குழப்பங்கள் இருக்குது உங்களுக்கு இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? தேவையில்லாத சந்தேகங்கள் பட வேண்டாம்னு வச்சுக்கலாம். மற்றபடி பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய 3இல் இருக்கக்கூடிய புதன் வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. அதனால் நண்பர்களுடன் பேசுவதை குறைத்து நண்பர்களுடன் தேவையற்ற பேச்சை மட்டும் பேசிட்டு நிற்பது நல்லது. படிப்பில் கவனம் சிதறாமல் பார்த்துங்க. அந்த பேச்சு வேறு மாதிரி போயிடப்போகுது. அப்படி இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியுங்க. வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் யாராவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. இன்றைக்கி மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி சற்று அலைச்சல், சில மன குழப்பங்கள், ஒரு மாதிரி உற்சாகம் குறைவாக காணப்படக்கூடிய தன்மை இருக்குது. ஆனாலும் ஆன்மீக நாட்டம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். என்ன காரணம் அப்படின்னா மகத்தின் அதிபதி யாருங்க? கேது. அவர் லக்னத்திலேயே அமர்ந்திருக்கார். அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையும், அசால்ட்னஸ் கொஞ்சம் அதிகமாகும். பார்த்தா போதுப்பா என்னப்பா அப்படின்னு எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ள திடீர்னு அமைப்பும் இருக்குது. என்ன பண்ணாலும் கடவுள் ஒன்று தானே நிரந்தர தீர்வு அப்படின்னு கடவுள் பக்கம் ஆன்மீக வழி போவதற்கு உண்டான கேது அமைப்பு உங்களுக்கு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்னைக்கு திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை மற்றும் கூட்டுத் தொழிலில் நிதானமாக இருக்கணுங்க. இல்லைன்னா அம்மனியோடைய அதோடைய சண்டை தான் வரும். பூரத்தின் அதிபதி சுக்கிரன் இன்னைக்கு 4ஆம் வீட்டில் இருக்குங்காட்டி வீட்டில் சந்தோஷம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மை நல்லா இருக்கு. வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னா கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா மட்டும் தான் சந்தோஷம் நிலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்லாம்? அந்த அமைப்பில் தான் இன்றைக்கி சுக்கிரன் உங்களுக்கு வேலை செய்கிறார். உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான அமைப்பு நல்லாவே இருக்குது. உங்களால் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது, நல்லா இருக்குங்க. தாயாரின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. தொழில் அமைப்பும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் தெரிகிறாங்க. என்ன காரணம்? உத்தரத்தின் அதிபதி சூரியன் வந்துங்க 4ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி மற்றும் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருக்காங்க. 3 கிரகம் சேர்ந்துருக்காட்டி வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய ஆதாயம் சில பேர்த்துக்கு அமைப்பே நல்லா இருக்குது உத்தரத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் இன்றைக்கி அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்க்குறப்போ 1ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் நல்லா இருக்குது. உங்களுக்கு ரெட்டு மற்றும் சாண்டல் கலர் நல்லாவே கொஞ்சம் காம்பினேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் செவ்வாய் 4 இருக்குங்காட்டி இன்றைக்கி ஆஞ்சநேயரை மனசார ப்ரே பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். எப்படி பார்த்தாலும் முருகா இன்றைக்கி உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் சிம்மத்துக்கு தெரியுதுங்க. பேச்சில் ஒரு அதிகாரத்தன்மை இருந்தால் கூட அதிகாரத்தை எங்கேயும் பயன்படுத்திடாதீங்க, தப்பாக போயிருங்க. கொஞ்சம் நிதானமாக பேசுவது ரொம்ப நல்லதுங்க. கூட்டுத் தொழில் மற்றும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் அக்கறை எடுத்து நீங்கள் பெரியவர்கள் ஆசையால் வெற்றி கிடைக்கணும்னா கொஞ்சம் அமைதி காப்பது, சூழலை புரிஞ்சு நீங்கள் நடந்துட்டீங்கன்னா சூப்பருங்க. இன்றைக்கி சிம்மம் பார்த்துக்கலாம். நல்லது படிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் புதன் வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்காங்க. 4ஆம் வீட்டில் மாந்தியானம் தனியாக இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் சந்திரன் 2 பேர் கூட்டமைப்பில் இருக்காங்க. 7ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். 11ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் கேதனை தனியாக இருக்காருங்க. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இன்றைக்கி நன்மை அதிகரிக்கக்கூடிய நாள் நல்லாவே இருக்குதுங்க. 11 இருக்கக்கூடிய வக்ரமான குரு திடீர் ஆதாயங்கள், திடீர் லாபங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. மூத்தவர்களின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். 7இல் இருக்கக்கூடிய சனி அப்படின்னா சப்தம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சப்தம சனியினுடைய தாக்கத்தை இருக்குங்காட்டி திருமணம் மற்றும் கூட்டுத் தொழில், நண்பர்களின் உறவில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், இல்லை விரிசல் வந்துடும். அதை சொல்கிறாரு. 6இல் இருக்கக்கூடிய ராகுவும் சந்திரன் கூட்டமைப்பு எப்படி இருக்குன்னா எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம், ஒரு உத்வேகம் ஒரு கொடுப்பாங்க. உடல் நலத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு தன்மையை கொடுக்குறோம்னா கொஞ்சம் அக்கறையாக நீங்கள் உடல் நலம் பார்த்து கொஞ்சம் உஷாராக பார்த்து. 3இல் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயுடைய அமைப்பு எப்படின்னா தைரியம், வெற்றி மற்றும் இளைய சகோதரர்களின் வழியில் கொஞ்சம் அலைச்சலை அங்கே கொடுப்பார். இது பொதுவான அமைப்பு. வேலை தொழில் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு திறமைக்கு இன்றைக்கி அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமோகமான அமைப்பு இன்றைக்கி வேலையை பொறுத்த வரைக்கும் இருக்குதுங்க. சக ஊழியர்களின் உதவியால் உங்கள் வேலைகள் எளிதாக முடியும். பணிச்சுமை பெருசாக இல்லைங்க. உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல் தான் வேலையை பொறுத்த வரைக்கும். டோன்ட் வரி அபவுட் யுவர் ஜாப். மற்றும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வெற்றிகள் காணக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை தருவாருங்க, கவலைப்படாதீங்க. புதிய முயற்சிகள் தொடங்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குது. சனிக்கிழமையில் உங்களுக்கு எல்லாமே ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. நம்பிக்கை தரக்கூடிய தொழில் இன்றைக்கி அமையும். உங்களுக்கு தொழில் நம்பிக்கை, இந்த தொழில் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஆர்வம் அதிகரிக்கும்.
அதே வியாபாரத்தில் லாபம் உயரும். போட்டி நிறைந்த இந்த சூழலை நீங்கள் சாதகமாக உருவாக்கி வியாபாரம் தொழிலில் ஜெயிக்க போகிறீங்க, முன்னேற்றம் அடைய போகிறீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிற வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. சரிங்களா முருகா? இதெல்லாம் கம்பேர் பண்ணி நிதிநிலைமையை பார்க்குறப்ப 11 இருக்கக்கூடிய குரு வக்ரஸ்டேட்டில் இருந்தால் கூட திடீர் தனவரவு அல்லது எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் தெரியுதுங்க. பழைய கடன்களை கண்டிப்பாக அடைச்சிருவீங்க. இருந்தால் கூட 2 இருக்கக்கூடிய புதன் வக்ரத்தில் இருக்கங்காட்டி நிதி முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதாவது கடன் கொடுப்பது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன். குடும்ப உறவுகள் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப இந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உறவுகள் மிக மிக சீராக இருக்குது. எந்த பிரச்சனையும் யாருக்கிட்டையும் அங்கேருந்து இங்கேயும் பிரச்சனை இல்லை, இங்கூட்டு அங்கேயும் பிரச்சனை இல்லை, சீராக இருக்குதுங்க. அதே சமயம் இளைய சகோதரர்கள் வழியில் சின்ன சின்ன அலைச்சல்கள் அங்கங்கே 1-2 இருக்குதுங்க. பேச்சில் கனிவு தேவை. சுப நிகழ்ச்சிகளை பற்றி பேச்சுவார்த்தை நீங்கள் தொடங்குவதற்குண்டான வாய்ப்பும் தெரியுதுன்னு வச்சுக்கலாம். கணவன் மனைவி உறவு பாண்டிங் அப்படின்னு பார்த்தா 7 இருக்கக்கூடிய சனி காரணமாக வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து போவது நல்லது. நல்ல மனசில் அன்பு பாசம் நேசம் இருந்தால் கூட சனி உங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுருப்பார். அதனால் அனாவசிய விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு தப்பான நீங்கள் இதே வார்த்தையை போன வாரம் வேறு மாதிரி சொன்னேன், உன்னை எதை நம்புறது அப்படின்னு டக்குன்னு ஜம்ப் ஆயிடுவாங்க ப்ரீவியஸ் டேக்கு, ப்ரீவியஸ் வீக்குக்கு. அதனால் எதை எப்படி சொல்லணுமோ அதை பக்குவமாக அவங்க சொல்லுங்கள். அதுதான் உங்கள் அன்பை, அரவணைப்பை, ஒரு ஆரோக்கியமான லவ்வை உங்கள் குடும்பத்தில் அதிகரிக்கும். அது அந்யோனியும் மனைவிக்கிட்ட. அந்யோனியும் மனைவிட்டு இருக்கோன்னா கொஞ்சம் அடக்கமாக இருக்கும்னு வச்சுங்களேன். சிம்பிளாக சனி இல்லைன்னா வேலைத்தனத்தை காமிச்சிருவார். காதலர் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப ஒரு நம்பிக்கை பிணைப்பு ஏற்படுங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. சனி அங்கே வேறு மாதிரி இங்கே வேறு மாதிரி வேலைத்தனத்தை பண்ணுறாரு. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட அது ஈஸியாக சொல்யூஷன் கிடைச்சிடும். அப்போவே காதல்னால் அப்படி ஊடல் கூடல் இருக்கத்தானே செய்யும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்க தன்மை சனிக்கிழமை அமோகமாக இருக்குது. சூப்பர் பாண்டிங் வித் லவ்வர்ஸ். வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலையில் அமோகமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகளை மிகச்சரியாக செயல்பட்டு குடும்ப இல்லத்தரசிகளை ஒரு குயின் ஆஃப் குயின் அப்படின்னு விளங்க போகிறீங்க. குடும்பத்தில் சூப்பராக இருக்குது, கவலைப்படாதீங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதிக அக்கறையோடு தான் படிப்பீங்க. ஆசிரியர்களின் உதவியை கேட்டு நீங்கள் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்குவீங்க. உங்கள் குரூப் ஸ்டடீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போதுங்க. எந்த ஒரு எக்ஸாம், லோக்கல் எக்ஸாம் ஆகட்டும் அல்லது ஒரு காம்படிஷன் எக்ஸாம் எது இருந்தாலும் சார் வெற்றி பெறக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. பசங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய தன்மை இன்றைக்கி ஒரு வழி கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிறப்பான பலன் அப்படின்னு பார்த்தா தைரியம் அதிகரிக்கும், முயற்சிகள் வெற்றி கிடைக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு நடக்க போகுது. காரணம் என்னென்னா உத்திரம் நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னா சூரியன் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அவர் உங்கள் தைரியத்தை, மன உறுதியை வலிமைப்படுத்துவாருங்க. இளைய சகோதரர்கள் வழியில் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. சூப்பராக இருக்குதுங்க உத்தரத்தை பொறுத்த வரைக்கும். அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிறப்பான பலன் அப்படின்னு பார்த்தா உடல் நலம், எதிர்ப்புகள் எல்லாமே எதிர்ப்பில் சமாளிச்சிருவீங்க. உடல் நலம் சூப்பராக இருக்குதுங்க. உடல் நிலைமை மன வலிமை நல்லா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே ஜெயிப்பு தானே நல்லா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அஸ்தத்தின் அதிபதி சந்திரன் 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகுடன் இணைந்திருப்பது உங்கள் போட்டிகள் வெற்றி பெறக்கூடிய தன்மையை உருவாக்குவார். பொறாமப்படுறவங்களாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. நல்லாவே அமைப்பு நல்லாயிருக்கு. சித்திரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதி நிலைமை உயரும், லாபம் அதிகரிக்கும், தொழில் வியாபாரம் வேலை அமோகமாக இருக்கும், நிம்மதியாக இருப்பீங்க இன்றைக்கி. காரணம் என்னென்னா சித்திரத்தின் அதிபதி செவ்வாய் 3ஆம் வீட்டில் அமைதியாக கொண்டிருக்கார். அதனால் உங்கள் முயற்சிகளுக்கு அமைதியாக இருந்து வெற்றி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அவர். அதனால் ஹாப்பி மூமெண்ட் தாங்க சித்திரையை பொறுத்த வரைக்கும். அதிர்ஷ்டமான நம்பர் 3ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்க. இன்றைக்கி ஒயிட் அண்ட் ஆரஞ்சு சார்ந்த இந்த காம்பினேஷன் கலர் சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி ஆறுமுக பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம முருகனை மனசார ப்ரே பண்ணிங்கன்னா செவ்வாய் 3இல் இருக்குங்காட்டி தான் சொல்கிறேன் நான். சனிமலை முருகன் ஓடோடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, யாம் இருக்க பைவேன் முருகா சரணம்னு சரணாகதி அடைஞ்சா சூப்பருங்க இன்றைக்கி. சரிங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி லாபமும் வெற்றியும் நிறைந்த ஒரு அமோகமான நாள் தானுங்க. உறவுகள் மேம்படும் மற்றும் நிதி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளை மேலும் சிறப்பாக்கணும்னா முருகனை மனசார ப்ரே பண்ணுங்கள். துன்பம் துக்கம் எல்லாமே பறந்து போயிடும். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. துலாம் ராசி நிலையை இன்றைக்கி லக்னத்தில் புதன் வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்காங்க. 3ஆம் வீட்டில் மாந்தியனம் தனியாக இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் ராகு சந்திரன் இருக்காங்க. 6ஆம் வீட்டில் சனியனம் தனியாக இருக்கார். 10ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 11ஆம் வீட்டில் கேது. புரியுதுங்களா? இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த அக்கறையும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிற தன்மையும் சவால்கள் நிறைந்த நாளாக தான் உங்களுக்கு இருக்குது. இது ஒரு படிப்பினை மிகுந்த நாள். உங்களுக்கு பல லெசனை கற்றுக் கொடுக்கும். இன்னைக்கு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வக்ரத்தில் புதன் இருக்காருங்க. அதனால் உங்கள் பேச்சில் நிதானம், ஒரு கனிவு தன்மை, முடிவெடுப்பதில் கொஞ்சம் குழப்பம் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் கனிவாக பேசுவான்னு சொல்ல வரும். 6இல் இருக்கக்கூடிய உங்கள் சனியினுடைய அமைப்பு எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலத்தையும் உந்துதல் சக்தியையும் கடன்களை குறைக்கக்கூடிய தன்மையும் ஒரு வாய்ப்பையும் எனக்கு கொடுப்பார்.
10ல் இருக்கக்கூடிய வக்ர குருவினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, வேலையில் சின்ன அலைச்சல்கள், ஒரு சின்ன தேக்க நிலைன்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் விட்டு அந்த மாதிரி தேக்க நிலையும் கூடக்கூடிய தன்மையில் இருக்காங்க. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன், சூரியன், சுக்கிரன் எல்லாம் எப்படின்னு பார்த்தோன்னா, சாரிங்க, 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாயினுடைய கூட்டணி அமைப்பு எப்படி இருக்குன்னா, நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கார். அதனால் உங்கள் பேச்சில் ஒரு நிதானமும் கொஞ்சம் அனுசரித்து போன எல்லாத்தையும் ஒரு தன்மையை உருவாக்கி கொடுப்பான். 5ல் இருக்கக்கூடிய ராகுவும் சந்திரனும் கூட்டமைப்பு ஒரு காதல், ஒரு அன்பு, பாசம், நேசத்தில் ஒரு குழந்தைகளின் வழி சின்ன குழப்பங்களை கொடுத்து அப்புறம் சொல்யூஷன் கொடுப்பார். இதான் சொல்கிறேன். டோட்டலாக பார்க்குறப்ப ஒரு எக்ஸாமினேஷன் எல்லாமே தயாராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தொழில் மற்றும் வேலை அமைப்பு எடுத்து பார்க்குறப்ப முருகா இன்னைக்கு 10ல் வக்ர குரு அப்படி இருக்கார். வேலையில் அதிகப்படியான உழைப்பு, சவால்களை சந்திக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி தருவாங்க. இருந்தாலும் உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் வரும். மேலதிகாரிகள் ஆகட்டும், சபார்டினேட் ஆகட்டும், எல்லாத்துக்கிட்டையும் உங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிதானமாக புரியிற மாதிரி பேசுவது ரொம்ப நல்லது. இல்லை நீங்கள் ஒன்று சொல்லி அவங்க ஒன்று புரிஞ்சு தப்பாக நிறுத்த போகிறான். அதனால் நிதானமாக. மற்றபடி உங்களை தொழில் ரீதியான பெரிய முடிவுகளை பெரிய விஷயத்தை எடுக்காமல் இருப்போம். ஏசிட்டிஸ் தொழில் அப்படியே விட்டுருங்க, பாட்டு போயிட்டுருக்கு. ஓகே, ஓவராக திங்க் பண்ணி அந்த தொழிலை வேறு ஒரு டைரக்ஷன் மாற்றிங்கன்னா சரிப்பட்டு வராதுங்க. இன்றைக்கி பொறுமையும் விடாமுயற்சியும் தொழிலையும் தேவை, வியாபாரத்திலையும் தேவை. காரணம், போட்டிகள் பலமையாக உங்களுக்கு இருக்குது தொழிலையும் வியாபாரத்திலையும். அதனால் முதலீடுகளில் செய்கிறப்போ அதிகமாக கவனம் இருக்கணுங்க. லாபம் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படும். வாடிக்கையாளர்கள் குறைவாக வரக்கூடிய தன்மையும் சில பேருக்கு உருவாகும் தொழில் வியாபாரத்தில். அதனால் ஏசிட்டிஸ் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே சமயத்தில் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்காட்டம் எப்படின்னா, 2ல் இருக்கக்கூடிய சுக்கிரன், செவ்வாய், சூரியனுடைய கூட்டணி நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்காங்க. அனாவசிய செலவுகளை குறைப்பது அவசியம். கடன் வாங்குவதை தவிர்ப்பது அதை விட ரொம்ப அவசியம். குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி ஒரு சீரான நிலைமை ஆவரேஜாக இருக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் ஒரு கனிவாக பேசுவீங்க, அவங்களும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, நீங்களும் அமைதியாக இருந்து அவங்கள புரிஞ்சுக்குவீங்க. அதனால் இளைய சகோதர வழியில் கூட உங்களுக்கு ஒரு அலைச்சல் இருந்தால் கூட ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. குடும்ப உறவுகள் பாண்டிங்கில் பெரிய பிணக்குகள் எதுவும் இல்லைங்க, நல்லாவே இருக்குது. கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ வாழ்க்கை துணையுடன் அன்பு, ஒரு பரஸ்பரம் அரவணைப்பு இன்றைக்கி நீடிக்கும். அங்கே அம்மனிகிட்டையில் இந்த பிரச்சனை பெருசாக இல்லைங்க. சின்ன சின்ன சண்டைகள் அங்கே கருத்து முதல் வந்தால் கூட அண்டா குண்டா பறக்காது, சட்டி வனம் உடையாது, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அன்பாலேயே நீ அன்பை பெருக்கிக்குவீங்க. ரைட்டா? கூடலும் காதலுக்கு இனிமை, குடும்பத்துக்கு அதை விட இனிமை அப்படிங்கிற தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் துணையின் மீது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி ஒரு அன்புலக பார்த்துக்குவீங்க. ஆனால் கணவன் மனைவி பாண்டிங் அமோகம் அப்படின்னு சொல்லலாம். காதலர் அப்படின்னு பார்த்தா 5ல் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சந்திரன் காரணமாக காதல் உறவில் சின்ன குழப்பங்கள். நான் சொல்லதை நீ செய்ய மாட்டேங்கிறேங்கிற ஒரு சின்ன ஒரு விரிசல் பெருசாயிரும். அதனால் அம்மனையிட்ட சரணாகிறது ரொம்ப நல்லதுங்க. தெளிவான பேச்சு, உனக்காகத்தான் நான் அப்படிங்கிற புரிய வைக்கக்கூடிய தன்மை காதலனுக்கும் வேணும், காதலிக்கும் வேணும். அப்படி இருந்தால் உறவு பலப்படும். வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி பார்த்தோன்னா, இன்றைக்கி சவால்களை சந்திக்கக்கூடிய என்றும் இல்லாத ஒரு அழுத்தம் இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு தெரியுங்க. இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் ஜெயிச்சிருவீங்க. வேலையில் பெரிய சுணக்கங்களில் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வீட்டில் சந்தோஷம் உங்களால் கெடாது. எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்க. அதனால் கொஞ்சம் ஓய்வு, கொஞ்சம் அலைச்சல், அதனால் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்பப்போ கிடைக்கிறப்போ. மற்றபடி குடும்ப பெண்களுக்கு நல்ல ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய தன்மை பசங்களுக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. அதனால் திட்டமிட்டு படிப்பது ரொம்ப அவசியங்க. மற்றபடி வெற்றி பெறணும்னா கொஞ்சம் கவனம் செலவு இல்லாமல் படிங்க. மற்றும் முயற்சி எடுத்திங்கன்னா சூப்பராக ஜெயிக்கலாம். அது மட்டும் பார்த்துக்கோங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி பேச்சில் எல்லாத்த விட நிதானம் இருக்கணுங்க. நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தெரியுது. துலாத்தில் இருக்கக்கூடிய சித்திரையை பொறுத்த வரைக்கும் காரணம் என்னென்னா, சித்திரையின் அதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. தனம் வாக்கு ஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்ல வரேன். ரைட்டுங்களா? கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. சுவாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காதல் மற்றும் குழந்தைகள் வழியில் சின்ன சின்ன அலைச்சல்கள், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலையேங்கிற மன வருத்தம் இன்றைக்கி ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாதியின் அதிபதி ராகு நீங்கள் 5ஆம் வீட்டில் சந்திரனுடன் சேர்ந்துருக்காருங்க. அதனால தான் அந்த இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் வருது. ஓகேங்களா? கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விசாரணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலையில், தொழிலில், பொருளாதார அமைப்பில் கொஞ்சம் அதிகமான உழைப்பு இருந்தால் தான் கொஞ்சம் லாபம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் கடைசியில் பார்த்தா இறுதியில் வெற்றி கிடைக்கும். கொஞ்சம் மன உளைச்சலுடன் கூடிய வெற்றி அடையக்கூடிய தன்மை இருக்குது. காரணம், விசாகத்தின் அதிபதி குரு எங்கே இருக்காருங்க? 10ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்கார். வக்ரமாக இருக்கங்காட்டி தொழிலில் கடுமையான உழைப்பு, கடுமையான போட்டிகளை உருவாக்கி தருவாங்க. இருந்தால் கூட அப்படி வந்தால் மட்டும்தான் வெற்றிங்கிறத காட்டி கொடுப்பார். உழைப்பு வேணும், அவ்வளோதான் விசாகத்தை பொறுத்தவரைக்கும். எப்படி பார்த்தாலும் அதிர்ஷ்ட நம்பர் அப்படி பார்த்தா 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் அமோகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு மஞ்சள் மற்றும் லைட் ப்ளூ கலர் சார்ந்த சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி சனி 6ல் இருக்கார். அதனால் நீங்கள் ஆஞ்சநேயரை மனசார ப்ரே பண்ணும், நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு வேலை மற்றும் நிதி விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லோரும்.
ரைட்டா. தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்ததில் பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னப்பண்ண இருக்குது, கொஞ்சம் செலவு கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. உறவுகள் நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் கூட நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. இந்த நாளை வெற்றிகரமாக முடிக்கிறோம்னா கொஞ்சம் நாள் குறிப்பறிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும். நல்லது ஒழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. விருச்சிக ராசி நேயர்களே, நீ லக்னத்திலேயே 3 கிரகங்கள் வந்து உட்காந்துட்டாங்க. சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், செவ்வாய் இருக்காருங்க. 2ஆம் வீட்டில் பக்கத்திலேயே மாந்தி அண்ணன் குடி வந்துட்டாருங்க. 4ஆம் வீட்டில் ராகுபல சந்திரன் குடி வந்திருக்காங்க. 5ஆம் வீட்டில் சனி அண்ணன் இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் கேதனன் தனியாக பார்த்துட்டே இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் புதன் வக்ரஸ்டேட்டில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காருங்க. இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தைரியம், ஒரு உற்சாகம், எதிர்பாராத பலன்கள் தரக்கூடிய அமோகமான நாள் சனிக்கிழமையில். சரிங்களா முருகா? லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாயின் அமைப்பு, கூட்டணி அமைப்பு, ஒரு தன்னம்பிக்கை, உங்களை ஒரு உந்துதல் சக்தி, ஒரு உற்சாக நம்பிக்கை, ஆற்றல் அப்படிங்கிற தன்மையை கொடுப்பார். அதே சமயத்தில் கொஞ்சம் கோபத்தையும் சேர்ந்து கொடுப்பார். நாம் நினச்சது நடக்கலைன்னா டக்குன்னு கோபப்பட்டு அள்ளி வீசிடுங்க வார்த்தைகள், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 9ல் இருக்கக்கூடிய குரு வக்ரஸ்டேட்டில் இருக்கங்காட்டி அதிர்ஷ்டத்தையும் பெரிய வழியில் ஆதரவையும் அள்ளி கொடுப்பாங்க. நல்லாயிருக்கு 9ஆம் இடம் அன்னைக்கு. 5ல் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, சனி என்ன பண்ணுவார்னா காதலை கொஞ்சம் அள்ளி கொடுப்பார். இன்றைக்கி குழந்தைகளின் வழியில் பொறுப்பை கொடுப்பார், அன்பு அதிகரித்து கொடுப்பார், குடும்பத்தை சீராக வச்சுருப்பார். 4ல் இருக்கக்கூடிய ராகுவும் சந்திரன் இருக்கங்காட்டி தாயார் இருக்கக்கூடிய அமைப்பு, அப்புறம் வண்டி வாகனம் வீட்டில் சில குழப்பங்கள், அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய தன்மையை குறிக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12ல் இருக்கக்கூடிய புதன் வக்ரஸ்டேட்டில் இருக்கங்காட்டி கொஞ்சம் வரவு எவ்வளோ வந்தாலும் வா நான் செலவுக்கு நான் இருக்கு அப்படின்னு இழுத்துட்டு போயிடுவார். யாருங்க? 12ல் இருக்கக்கூடிய வக்ர புத்தியில் இருக்கக்கூடிய புதன். இதுதான் பொதுவான அமைப்பு. எப்படி பார்த்தாலும் வேலை, வியாபாரம், தொழில் அப்படின்னு பார்க்குறப்போ உங்கள் வேலையில் உங்கள் திறமைகள், உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய எக்ஸிக்யூஷன் லெவல் எல்லாமே உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பார்த்து மதிமங்கி இருப்பாங்க. உங்களை நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே மற்றவங்கள ஒரு கவரேஜ் அதிகமாக இருக்கும். அதனால் சக ஊழியர்கள் ஆதரவும் உண்டு. உங்களை உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம், நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, இந்த வேலைக்கு நீங்கள் தான் சூட்டபிள் பர்சன் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் உங்களுக்கு கேரண்டி வாரண்டி அவங்களே கொடுப்பாங்க. சூப்பராக இருக்குதுங்க வேலையை பொறுத்தவரை. மற்றபடி தொழில் ரீதியாக பார்த்தா பெரிய வெற்றியை காணக்கூடிய அமோகமான காலகட்டம் நல்லாயிருக்கு. புதிய முயற்சிகள் தொடங்கி அதில் ஒரு ஜெயிக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. வெளிநாடு தொழில் செய்யவங்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கு. முயற்சிகள் கைகூடும், முதலீடுகள் கை கொடுக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் லாபம் உங்களுக்கு நினச்ச மாதிரி இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாருக்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. தைரியமாக முடிவெடுத்து 2 பார்த்துடலாம், நான் வியாபாரமான ஏன் பண்ணுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சூப்பருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் 9ல் இருக்கக்கூடிய வக்ரத்தில் இருக்கக்கூடிய குருவின அமைப்பு உங்களுக்கு நிதி ஆதாயங்கள் அமைப்பை கொஞ்சம் கொடுப்பார். இருந்தால் கூட செலவுகளை கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தெரியுதுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவதன் முதல் அதிகமான லாபத்தை எடுத்து சேமிப்பில் வைக்கலாம். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய தன்மை மேலோங்கும். இன்னைக்கு குடும்ப உறவுகள் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப முருகா, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம், அந்யோன்யம் எல்லாமே குடும்பத்தில் ஒரு பாண்டிங் சூப்பராக இருக்குதுங்க. தாயாரின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. இங்கே இருந்தால் அப்படி பார்த்துக்குங்க, வெளியூர் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தால் ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்கோங்க. உறவுகளுடன், மற்ற உறவுகளுடன் ஏற்படக்கூடிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அவங்க கருத்து வேறு மாதிரி இருக்குது, உங்கள் புரிதல் வேறு மாதிரி இருக்குது. அதனால் தாய்மாமன் சொன்னாலும் சரி, தாய்மாமனுடைய பையன் சொன்னாலும் சரி இப்போ யோசனை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி சொல்லுவது நல்லது. வாக்குறுதி எதுவும் கொடுக்காது. மற்றபடி உங்கள் குடும்பத்தில் ஐசோலேட்டட் ஃபேமிலிக்கு நல்லாயிருக்கு. உங்களுடைய கணவன் மனைவி உறவு அப்படி எடுத்து பார்க்குறப்ப லக்னத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரன் காரணமாக, அப்புறம் சுக்கிரன்றது என்னங்க, அன்பு, பண்பு, பாசம், அந்யோன்யம் அதிகரிக்குங்க. காதல் உங்கள் துளிர்விடுறது என்னங்க, துளிர் விட்டு தான் இருக்குது. இருந்தாலும் துளிரில் கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக கொஞ்சம் மேலோங்க தன்மை இருக்குது. உங்கள் துணையுடன் ஐசோலேட்டட் ஃபேமிலி சொல்ல நியூக்ளியர் ஃபேமிலியில் அந்யோன்யம் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? 2 பேரும் குடும்பத்தை இணைஞ்சு இன்றைக்கி பணியாற்றக்கூடிய தன்மை. இணையாண்டு பணியாற்ற எனக்கு சட்னி அவங்க வச்சா சாம்பார் நீங்கள் வைப்பீங்க, அது மாதிரி ஒரு அன்பு, இணக்கம் அதிகரிக்கும். ஒரு குதூகலமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். கணவன் மனைவி உறவில் தைரியமாக இருக்கலாம். காதலர் அப்படின்னு பார்க்குறப்போ அதே மாதிரி நம்பிக்கையும் பிணைப்பும் இன்றைக்கி அதிகரிக்கும். காதலர் பாண்டிங் சூப்பராக இருக்குதுங்க. சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட நீ என்னை திட்டம் மாறுத்துட்டு வா அப்படின்னு ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். மனைவியும் காதலியும் இன்றைக்கி ஒரு லெவல்லையே சூப்பராக சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. குடும்பம் இப்படி இருக்குதுங்க. அதே சமயத்தில் வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெற்றி கிடைக்கக்கூடிய சந்தோஷமான மனநிலை அமைப்பு நல்லா இருக்குது. இன்றைக்கி வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும், வீட்டு இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகளை மிகச்சரியாக செயல்படும். நீங்கள் தானங்க இந்த அம்மனி வந்ததுக்கப்புறம் தான் குடும்பத்தின் பொறுப்பு, நல்ல ஒரு பொறுப்பு இல்லைங்க, அம்மனி தான் அம்மனி அப்படிங்கிற கணவனை சார்ந்த அப்பா அம்மா எல்லாமே பாராட்டுவாங்க. நல்ல ஒரு பொறுப்பு இல்லத்தரசிங்கிற பேர் கண்டிப்பாக கிடைக்கும். சூப்பருங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா, படிப்பில் கொஞ்சம் அதீத கவனத்துடன் படிங்க. ஏன்னா ஆசிரியர்களின் உதவி கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் படிக்கிறப்ப நல்லா புரியும், வெளியில் போனால் இந்த கொஸ்டினுக்கு அதே ஆன்சர் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும்.
அதனால் நிதானமாக ஒன்றுக்கு ரெண்டு எழுதி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, இந்த கொஷனுக்கு தான் ஆன்சராக. அப்போ தான் வெற்றி அமோகமாக கிடைக்குன்னு வச்சுக்கல. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு அதிர்ஷ்டம் கூடக்கூடிய தன்மை சிறப்பான பலனில் வருதுங்க. பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. காரணம், விசாகத்தின் அதிபதி யாருங்க? குரு. அவர் 9ஆம் இடத்துல வக்ரமாக இருந்தால் கூட அதிர்ஷ்டத்தையும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் ஆதரவையும் கண்டிப்பாக கொடுக்குறாரு. சூப்பரான பலனை கொடுப்பார் இன்னைக்கு விசாகத்தை பொறுத்த வரைக்கும். அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காதல் மற்றும் குழந்தைகளின் வழியில் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு உருவாக்கி தர்றாங்க. அனுசத்தின் அதிபதி சனிங்க. அவர் 5ஆம் இடத்துல இருக்குது. காதல் மற்றும் குழந்தைகளின் வழியில் நல்ல பலனை கொடுப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க, சூப்பராக கொண்டு போகலாம். குடும்பம் சார் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியமாக பலன் சொல்லுதுங்க. என்ன காரணம்னா, கேட்டையின் அதிபதி புதன். 12ஆம் இடத்துல வக்கிரமாக இருக்குங்காட்டி செலவுகளை ஏதோ ஒரு வகையில் உங்களை இழுத்துட்டு போவார். என்ன காசே தங்கமானிங்கிற தன்மையை உருவாக்கி கொடுத்துருவார். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செலவு பண்ணும். அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு பார்த்தா 5ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு சிகப்பு மற்றும் ஒயிட் சார்ந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குதுங்க. செவ்வாய் லக்னத்திலே இருக்குங்காட்டி நீங்கள் வழக்கம் போல் முருகன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கு. யாம் இருக்க பயமேன், முருகன் தான் கதி. சூப்பராக கொண்டு போவார். எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு அந்த முருகனுடைய அருளால், சென்னிமலை முருகனுடைய ஒரு போற்றுதலுக்கு உண்டான ஒரு பக்தியினால் உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமோகமாக இருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவதும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு. சரிங்களா முருகா? சூப்பர். நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. தனுசை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே மாந்தி வந்து கொண்டிருக்கார். 2ஆம் வீட்டில் காளியத்தான் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் ராகு சந்திரன் இருக்காங்க. 4ஆம் வீட்டில் சனியண்ணன் தனியாக இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் குரு வக்ரசேட்டில் இருக்காருங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேதனன் தனியாக இருக்காருங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் புதன் வக்ரசேட்டில் இருக்காருங்க. 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அங்கே சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்காங்க. 3 கூட்டமைப்பு அங்கே இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இந்த நாள் ஒரு சவால்கள் நிறைந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க. 8ல் இருக்கக்கூடிய குரு வக்ரசேட்டில் இருக்குங்காட்டி அஷ்டமஸ்தானங்கிறது 8ஆம் நம்பர், 8ஆம் வீடு, ரைட்டுங்களா? அந்தவுடைய குருவின் தாக்கத்தை கொடுப்பதால் கொஞ்சம் நிதானம் அவசியம். வண்டி வாகனத்தில் போகிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நாளில் இருக்கக்கூடிய சனி அர்த்தமாஸ்திர சனி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் ஒரு தாக்கத்தை கொடுக்குறாங்க. அதனால் தாயாரினுடைய அமைப்பு, வண்டி வாகனம் முறையில் கொஞ்சம் கவனமாக நீங்களும் இருக்கும். அதில் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாய் கூட்டணி அமைப்பு எப்படி இருக்குன்னா, அதிக செலவுகள், வீண் அலைச்சல்கள் மற்றும் சில சமயம் என்ன பண்ணால் ஜெயிக்க முடியலைங்கிற ஒரு மன உந்துதல், மன உளைச்சல்கள், தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவது, இதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. என்னடா நெகட்டிவாக சொல்ல நினச்சிட்டே இருக்காதிங்க. வரக்கூடிய பலனா உள்ளபடி அப்படியே சொல்கிறேன். 3ல் இருக்கக்கூடிய ராகுவும் சந்திரன் இருக்கங்காட்டி எல்லாம் மைனஸாக சொன்னேன். அப்படி ராகு சந்திரன் நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு ஒரு தைரியம், பார்த்துக்கலாவா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, உற்சாகம், வெற்றி மற்றும் இளைய சகோதரர்கள் ஒரு அமைப்பில் கொஞ்சம் சின்ன தடங்களுக்கு அப்புறம் கொண்டு வருவாங்க. ரைட்டுங்களா? மற்றபடி தொழில், வேலை, அமைப்பு அப்படின்லாம் எடுத்து பார்த்தா தொழிலில் உங்களுக்கு வேலையில் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான உழைப்பும் கடுமையான சவால்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. சக ஊழியருடன் நிதானமான போக்கை கடைபிடிப்பது இந்த சனிக்கிழமை ரொம்ப அவசியம். உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கலையேங்கிற மன வருத்தம் இன்றைக்கி வேலையில் இருக்கும். அதனால் ஆசிட்டிஸ் லைஃப் வேலையை கொண்டு போகிறது உங்களுக்கு நல்லது. அதிகமாக எதிர்பார்ப்போட எந்த வேலையும் செய்யாதீங்க இன்றைக்கி. ஓகே, ஆசிட்டிஸ் வேலையை செஞ்சுட்டு அதே மாதிரி தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உத்தியோகம் ரீதியாக, தொழில் ரீதியாக பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். தொழிலும் அமைதியாகவே போயிட்டுருக்கு. என்ன தொழில் இருக்கோ அப்படியே போயிட்டுருக்கு. பொறுமையும் விடாமுயற்சியும் செஞ்சாலே இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும். தொழில் அப்படித்தான் அமைப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அதே செலவுகள் கொஞ்சம் வரவோட அதிகமாக தெரியுதே முருகா, என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு ஏக்கம் வரும். கடன் வாங்கினால் பத்தாதோ அப்படின்னு யோசனைகள் பல வரும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு கடன் வாங்கலாமான்னா வேண்டாம், தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மற்றபடி பார்ட்னர்கிட்ட பேசுகிறப்ப கூட கொஞ்சம் வெளிப்படையாக பேசுங்க. இன்றைக்கி கொஞ்சம் தொழில் கொஞ்சம் இப்படி முன்னப்பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக பேசுவது ரொம்ப நல்லது. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் 12ல் இருக்கக்கூடிய 3 கிரக அமைப்புன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், சூரியன் இருக்கார். 3ம் ஒன்றுக்கொன்று செலவுகளை வைக்கத்தான் இன்றைக்கி இருக்கிறாங்களா, அவங்க வந்து வரவை பெருசாக கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. பணப்புழக்கம் சீரத்தான் இருந்தால் கூட அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியம். இல்லைன்னா 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் செலவு வச்சு விட்ருவாங்க. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் கடன் வாங்கினா செலவு பண்ணுறேன், அதுதானே நாங்கள் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற தன்மையை 3 பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடன் வாங்குவதை தவிர்த்து என்ன இருக்கோ அதுக்கு உண்டான செலவை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப அவசியம். குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, குடும்ப உறவுகளுக்கு வந்துங்க இந்த அமைப்பு நல்லா இருக்குதுங்க. நாளில் இருக்கக்கூடிய சனி தாயார் வழியில் சில சிக்கல்களை உருவாக்கக்கூடிய தன்மை இருந்தால் கூட பெரிய பாதிப்பு இல்லை, ஒரு சின்ன பாதிப்பு கொடுப்பார். வீண் விவாதங்கள், வீண் விவகாரங்களில் தலையிடாமல் குடும்பத்தை கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் யார் வம்பு சண்டைக்கு போயிட போகிறாங்க, வந்த சண்டையை தவிர்த்து அக்கடை போயிடும், அவ்வளோதான்.
ரைட். இப்படி இருந்துட்டால் குடும்பம் உங்களை தாண்டி இந்த இதுக்கும் போக கொஞ்சம் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது. சின்ன ஒரு பிரச்சனை பெருசாக இருப்போது அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ஒரு அந்யோன்யம் அன்பு அதிகரிக்கும், பிரச்சனை இல்லைங்க, அன்பு ரெகுலராகவே இருக்குது. உங்கள் துணையின் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும். நம்மளுக்கு சில உடல்நிலையும் கொஞ்சம் தேவை அப்படின்னா கணவன் மனைவி இந்த உறவுக்குள்ள பிரச்சனை இல்லை, ஆனால் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2 பேர் அக்கறை செலுத்திக்கணும். 2 பேர் காதலை பொறுத்த வரைக்கும் உறவில் சின்ன சின்ன நம்பிக்கை இன்மைத்தன்மை இருந்தால் கூட ஃப்யூச்சரில் அதை அப்படியே கொஞ்சமாக பேச்சு வாக்கிலேயே தெளிவான பேச்சு மூலியம் மன தெளிவாக பேசுகிறப்பவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதீத ஒரு உற்சாகம் பிணைப்பு கூடும் இன்னைக்கு. ஓகே, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா அப்படியே அமைதியாகவே இருக்கும். கொஞ்சம் ஓப்பனாக பேசிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட அதை தவிர்ப்பது நீங்கள் ஓப்பனாக பேசுகிறது ரொம்ப நல்லது. காதல் தினம் நார்மல் லைஃப் தானுங்க இன்னைக்கு. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நேரத்தை விட இன்றைக்கி சவால்களை சந்திக்கக்கூடிய வேலை அமைப்பு கொஞ்சம் இருக்குதுங்க. இருந்தால் கூட உங்களுடைய திறமையால் சமாளிச்சிருவீங்க, கவலைப்பட வேண்டியதில்லைங்க. நம்பிக்கையுடன் செயல்படுவீங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அலைச்சல், குடும்பம் சார்ந்த பொறுப்புகள் அதிகரிக்கும் காட்டி அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் சரியான முடிவெடுத்து ஒரு தீர்க்க தரிசனமாக முடிவெடுத்து குடும்பத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போவீங்க. அதனால் இல்லத்தரசிகள் அமோகமான ஒரு அமைப்பு நல்லாயிருக்கு. பசங்களை பொறுத்த வரைக்கும் அதீத கவனம் தேவைங்க. ஆசிரியர்களின் உதவியால் உங்களால் படிக்க முடியும். டவுட் இருந்தால் அப்பப்போ கேட்டுக்கோங்க. கூட்டு முயற்சியும் பலன் தரும். நண்பர் நண்பிகளுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு வச்சுக்கங்களேன் படிப்பில். மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்னைக்கு சிறப்பான பலன் எடுத்து பார்த்தா நினச்ச மாதிரி இல்லையே சார் அப்படின்னு மன தாங்கள் கொஞ்சம் இருக்குது. அலைச்சல் மற்றும் மனக்குழப்பங்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியம். சிறப்பான பலன் கொஞ்சம் கம்மியாக தெரியுது இன்னைக்கு. என்ன காரணம்னா மூலத்துக்கு உண்டான அதிபதி யாருங்க? கேது. அவர் 9ஆம் இடத்துல இருக்குங்காட்டி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் கிடைக்குது. கொஞ்சம் மறைமுகமாக இருக்குதுங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் மூலத்தை பொறுத்த வரைக்கும். பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சிறப்பான பலன் பார்த்தா உங்களுக்கு ஒரே பலன் என்ன, செலவுகளை கண்ட்ரோல் வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு சிறப்பான பலன் சொல்ல முடியுது. ஏதோ ஒரு வகையில் செலவு இழுத்துக்கிட்டே இருக்குது இன்னைக்கு. காரணம் என்னென்னா பூராடத்தின் நட்சத்திரத்தின் அதிபதி யாரும் சுக்கிரன். அவர் 12ஆம் வீட்டில் இருக்குது. மற்றபடி உங்களை 2 கிரகத்தோடு சேர்ந்து இருக்கார். அவர் கொடுத்தா கூட மற்ற 2 பிடிக்கிட்டு போயிடும். அதனால் செலவுகளை அதிகரிக்கக்கூடிய தன்மை போராட்டத்துக்கு இருக்குது. பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு தைரியம் கூடும், முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான பலன் அமைப்பு நல்லா இருக்குது இன்னைக்கு உங்களை பொறுத்த வரைக்கும். காரணம் உங்களுடைய அதிபதி யார்? சூரியன். சூரியன் 12ஆம் வீட்டில் இருக்குது. உங்களுக்கு வெளிநாடு செலவுக்குண்டான அமைப்பு நல்லா இருக்குது. முயற்சிகள் எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை சூரியன் மற்ற 2 கிரகத்தோட பிரகாசமாக இருக்கார். அதனால் அமைப்பு நல்லா இருக்குது உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் அமோகமாக இருக்குதுங்க. மஞ்சள் மற்றும் லைட் ப்ளூ கலர்ஸ் அந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் இன்றைக்கி குரு 8ஆம் ஸ்தானத்தில் இருக்கார். அதனாலேயே தட்சிணாமூர்த்தியை மனசார ப்ரே பண்ணுங்க. சனிக்கிழமை நல்லது நடக்கும். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். பேச்சில் நிதானம் கண்டிப்பாக வேண்டும். அதே சமயத்தில் உறவுகளை நிதானமாக கடைபிடிக்கணும். நண்பர்களிட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்களை ஈடுபட்டுறாதீங்க. இந்த நாளை வெற்றிகரமாக முடிக்கணும்னா கொஞ்சம் அமைதி காப்பது உங்களுக்கு நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. மகரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 2ஆம் வீட்டில் ராகுவும் சந்திரன் சேர்ந்து இருக்காங்க. 3ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். 7ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் கேதனை இருக்காருங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதன் வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் 3 சேர்ந்து இருக்காங்க வழக்கம் போல். 12ஆம் வீட்டில் மாந்தியனம் தனியாக இருக்கார். இப்படிலாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்தா முருகா மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ஒரு லாபம் தரக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய, ஒரு இனிமையான, உற்சாகமான, தன்னம்பிக்கை மிகுந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். 3இல் இருக்கக்கூடிய சனி ஒரு தைரியத்தையும் இளைய சகோதரர்கள் வழியில் ஒரு ஆதரவையும் தரக்கூடிய தன்மையில் தான் 3ஆம் இடத்துல இருக்கார். 7இல் இருக்கக்கூடிய குரு வக்ரஸ்டேட்டில் இருந்தாலும் உங்கள் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மற்றும் கூட்டுத் தொழிலில் நிதானமாக இருக்கணும்னு சொல்ல வராங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் செவ்வாயுடைய கூட்டு அமைப்பு உங்களுக்கு ஒரு தனியான ஒரு லாபம், நண்பர்களின் ஆதரவு, நண்பிகளினுடைய ஒரு சப்போர்ட்டிங் மற்றும் எதிர்பாராத தனவரை குடிக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்க. சூப்பராக இருக்குது 11ஆம் வீடு. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சந்திரன் அப்படி பார்த்தா நிதி நிலைமை சின்ன பண்ண ஏற்ற இறக்கத்துடன் காமிக்கிறாங்க. பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்குன்னு சொல்ல வராங்க. 8இல் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு சின்ன அலைச்சலையும் ஆன்மீக நாட்டத்தையும் கொடுக்குறாரு. இது பொதுவான ஒரு கிரக அமைப்பு முருகன். இதை பேஸ் பண்ணி உங்கள் தொழில் வேலை அமைப்பெல்லாம் பார்த்தா வேலையில் இருக்கக்கூடிய உங்கள் திறமை அதீதமாக வெளிப்பட்டு உயர் அதிகாரிகள் கவரக்கூடிய வேலை அம்மாவை செஞ்சு முடிப்பீங்க. அந்த வேலைக்கு தகுந்த ஆள் அப்படிங்கிற ஒரு பேர் எடுப்பீங்க. சக ஊழியர்கள் ஆதரவு கண்டிப்பாக உண்டுங்க. உங்கள் உழைப்பிற்கிற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி சனிக்கிழமை சூப்பராக இருக்குது. சில பேருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வேலையில் இருக்குது.
தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் காணக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குதுங்க. புதிய முயற்சிகள் தொடங்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. மேலதிகாரிகள் ஆதரவு, மேலதிகாரி என்னங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் எல்லாமே சப்போர்ட் இருப்பாங்க. வியாபாரத்தில் லாபம் உயரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. தைரியமான முடிவை தொழிலும் வியாபாரத்திலும் கண்டிப்பாக எடுப்பீங்க. சக்ஸஸ் உங்களுக்கு. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா 11 இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் அமைப்பு திடீர் தரவரவு அல்லது எதிர்பாராத ஒரு நிதி ஆதாயங்களை கொண்டு வருவாங்க. நல்ல அமைப்பு நல்லா இருக்குது. கிடைக்க வாய்ப்பும் இருக்குது. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய தன்மையும் உருவாக்கி தருவாங்க. சரிங்களா? குடும்ப உறவுகள், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்குறப்ப குடும்பத்தில் உள்ள உறவுகள் சீராக இருக்குதுங்க. இளைய சகோதரர்கள் வழியில் அலைச்சல்கள் இருந்தால் கூட பேச்சில் உங்களுக்கு கனிவு தேவை. குடும்பத்தில் அமைதியாக இருக்கணும். சரிங்களா? கணவன் மனைவி உறவுகளை பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கக்கூடிய குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. அதன் வாழ்க்கைத்தினுடன் நிதானம், அன்பு ரெண்டையும் கொஞ்சம் பரஸ்பரம் புரிஞ்சுக்கணும். அன்பை வெளிப்படுத்தினா கூட நிதானமாக சொல்லணும், புரிகிற மாதிரி சொல்லணும். சூழ்நிலைக்கு தக்கவாறு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படுத்தணும். அப்போ தான் பாண்டிங் கணவன் மனைவிக்குள்ள நல்லாயிருக்கும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களுடைய அன்பு அரவணைப்பை அதிகப்படுத்தலாம்னு வச்சுக்கலாம். அனுசரித்து போகணும். அம்மனிக்கிட்ட, அம்மனி ஐயங்கிட்ட 2 பேரும். அப்புறப்பட்ட உங்களுக்கு காதலர் நிலைமை அப்படின்னு பார்த்தா ஒரு காதல் உறவில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, பிணைப்பு இன்றைக்கி அதிகரிக்குங்க. சின்ன சின்ன சண்டைகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. சின்ன பிரச்சனை கூட ஃப்ளெக்சிபிளாக கொண்டு போயிருக்கு. மற்றபடி வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலையில் வெற்றி கிடைக்கக்கூடிய, தன்னம்பிக்கை உயரக்கூடிய அமோகமான ஒரு அமைப்பு பொதுவாகவே நல்லாயிருக்கு. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகளை மிகச்சரியாக செயல்படக்கூடிய தன்மை இருக்குது. ரெண்டுமே நல்லாயிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே படிப்பாங்க. ஆசிரியர்கள் உதவி, குரூப் ஸ்டடீஸ், நண்பர்கள் நண்பின் உதவியால் படிப்பை கொஞ்சம் டவுட்டை கிளியர் பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி வெற்றி காணக்கூடிய அமைப்பில் நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் உயரக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. எல்லாத்துடைய ஆதரவும் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரம் வேலையை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம்னா உத்திராடத்தினுடைய அதிபதி சூரியன் 11ஆம் வீட்டில் இருப்பது லாபஸ்தானத்தில் தான் இருக்காருங்க. நண்பர்களின் நண்பிகள் ஆதரவு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துடைய ஆதரவு அமோகமாக இருக்குது. அப்புறம் என்னங்க கைதுவி கூட ஆள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முன்னப்பண்ண ஏற்ற இறக்கத்துடன் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இருந்தால் கூட உங்களுடைய பேச்சில் ஒரு நிதானமாக தான் டீல் பண்ணுவீங்க. என்ன காரணம்னா இன்றைக்கி அதிபதி, திருவோணத்தின் அதிபதி யாருங்க? சந்திரன். அவர் 2ஆம் வீட்டில் ராகுடன் சேர்ந்து இருக்கார். அதனால் தனம், வாக்கு, ஸ்தானம் எல்லாமே உங்களுக்கு கவனத்தை இருக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பெரிய பார்த்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தைரியம் கூடும், முயற்சிகள் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். என்ன காரணம்? அவிட்டத்தின் அதிபதி செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருக்காருங்க. அதனால் லாபத்தையும் நண்பர் நண்பிகள் உற்ற ஒருவர்களின் ஆதரவும் உங்களுக்கு தருவார். பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதிர்ஷ்ட நம்பர் 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பருங்க. உங்களுக்கு ப்ளூ கலர், ஒயிட் சார்ந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. இன்றைக்கி சுக்கிரன் 11ல் இருக்கங்காட்டி நீங்கள் பெரும்பாலும் மனசார ப்ரே பண்ணுங்க. அது திருப்பதி வெங்கடாச்சலபதி இருந்தாலும் ப்ரே பண்ணுங்க. நல்லது நடக்கும். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ஒரு லாபம், மகிழ்ச்சி நிறைந்த, அந்யோன்யம் நிறைந்த, காதல் நிறைந்த சூப்பரான நாளுங்க. நிதி நிலைமை மட்டும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குது. அதே மாதிரி பேச்சில் நிதானமாக கடைபிடிச்சிங்கன்னா உங்களை தப்பு சொல்கிறதுக்கு வழியே கிடையாதுன்னு வச்சுங்களேன். நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி லக்னத்திலேயே ராகுவும் சந்திரன் சேர்ந்து இருக்காங்க. 2ஆம் வீட்டில் சனி அண்ணன் இருக்கார். 6ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 7ஆம் வீட்டில் கேதண்ணன் தனியாக இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் புதன் வக்ரஸ்டேட்டுங்க. 10ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 3 அமைப்பு இருக்குதுங்க. 11ஆம் வீட்டில் மாந்தியனன் தனியாக இருக்காருங்க. இதெல்லாம் எப்படின்னு பார்த்தா இந்த நாள் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்காங்க. லக்னத்திலேயே இருக்கக்கூடிய ராகு சந்திரன் சில அலைச்சல்களையும் சில மனக்குழப்பத்தையும் தரக்கூடிய தன்மையில் இருக்காங்க. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 7.5 சனியின் தாக்கத்தை கொடுப்பதால் எப்படிங்களா நிதி நிலைமை மற்றும் பேச்சில் கவனமாக இருக்கணும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய வக்ரத்தில் குரு இருக்காருங்க. அதனால் கடன் எதிர்ப்பலை சமாளிக்கும் பலத்தையும் உடல் நலனில் அக்கறையுடன் இருக்கக்கூடிய தன்மையும் கொடுக்குறாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சுக்கலாம் உடம்பை பொறுத்த வரைக்கும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாயுடைய கூட்டணி அமைப்பு தொழில் ரீதியான ஒரு வெற்றிகள், வியாபார ரீதியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் டே, புதிய முயற்சிகளை நல்ல வெற்றி கொண்டு போவாங்க. லாபம் நல்லாயிருக்கு. 7 இருக்கக்கூடிய கேது திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அந்யோன்யத்தை கொஞ்சம் குறைச்சி காமிக்கிறாங்க. நல்லா நிதானமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தொழில் மற்றும் வேலை அமைப்பு அப்படின்னு தெளிவாக எடுத்து பார்க்குறப்ப முருகா இன்றைக்கி உங்கள் திறமைகள், உங்கள் நடவடிக்கைகள், வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லாவே செய்வீங்க. வேலையில் சுணக்கங்கள் கிடையாது. நல்ல உயர் அதிகாரிகள் ஆகட்டும், உங்கள் சபார்டினேட் ஆகட்டும், உங்களுடைய வேலையில் கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆதரவு கிடைக்கும். உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டுங்க. நீங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் பெரிய கஷ்டங்கள், பெரிய சிரமங்கள் எதுவும் இல்லை. சந்தோஷமாக இருப்பீங்க. தொழில் ரீதியான சில விஷயங்கள் பார்க்குறப்போ ஓரளவுக்கு வெற்றி காணக்கூடிய அமைப்பு நல்லாவே தெரியுதுங்க. புதிய முயற்சிகள் தொடங்கக்கூடிய, தொழிலில் முன்னேறக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை நல்லாவே இருக்குது. சந்தோஷமாக இருக்கலாங்க. லாபம் அதிகரிக்கும்னு வச்சுங்களேன். வியாபாரம் அதே மாதிரி தான்.
சின்ன முயற்சி வியாபாரம் பண்ணால் கூட லாபம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுடன் வாய்ப்பு நல்லா இருக்குது. தைரியமான முடிவை தொழில் வியாபாரத்தை தைரியமாக எடுப்பீங்க. நல்லாவே இருக்குது. அமோகமான வரும். உங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா 2ல் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் என்ன பண்ணுறார் மற்றும் ராகு அமைப்பு எங்கே இருக்குன்னா லக்னத்தில் இருக்கார். அங்கே லக்னத்தில் ராகு சந்திரன் இருக்கங்காட்டி நிதி நிலைமை கொஞ்சம் வரவு, கொஞ்சம் சின்ன செலவு. வரவும் செலவும் அப்படி ஊசலாடி தன்மையில் இருக்குதுங்க. செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணினா லாபம் அதிகரிக்கும். கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ரைட்டுங்களா? அனாவசிய செலவு பண்ணணும், என்ன மேலோங்கும், அதை குறைச்சிங்கனாவே போதுன்னு வச்சுக்கங்களேன். குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப குடும்பத்தில் உள்ள உறவுகள் கொஞ்சம் அமைதியாக தன்மையாக நல்லா இருக்குது. பேச்சில் எல்லாமே கனிவாக பேசுவீங்க, அன்புலக பேசுவீங்க. பாண்டிங் சூப்பராக இருக்குதுங்க. இளைய சகோதரர் வழியில் கொஞ்சம் முன்ன பின்ன அன்பேலன்ஸுங்க இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடும். குடும்ப பாண்டிங் சூப்பருங்க. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப 7ல் இருக்கக்கூடிய கேது காரணமாக என்ன பண்ணுவார், அமைதியாக இருந்தால் கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உண்டாக்கி மனைவியுடன் ஏதோ பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவார். அதனால் ஒரு பேச்சு அம்மனிகிட்ட பேசுகிறப்போ நிதானம், அன்பு கலந்த ஒரு ஆரவாரமான அன்பு மாறி போயிடும். அன்பு கலந்த ஒரு சாஃப்டான அன்பு தான் தேவை. நான் உன் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னா என்னைய மிரட்டுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அம்மனி உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு தன்மையாக பேசுனீங்கன்னா எதை வேணாலும் செய்வியாக்கு. நேற்று ஒரு புடவை கேட்டினேன், என்ன சொன்னேன் அதுக்கு இன்றைக்கி அது 350 ரூபா வருது, 100 ரூபாய்க்கு எடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டே. ஒரு 150 ரூபா கணக்கு 250 ரூபா கணக்கு பார்த்துட்டு நீ எனக்கு அன்பாக செய்கிற அப்படின்னு அது கூட சண்டைக்கு வருவோம். அதனால் கொஞ்சம் பாசம் நேசம் அதிகரிக்கும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து செலவு பண்ணும் அம்மனிக்கிட்ட. அப்போ தான் அந்யோன்யம் அதிகரிக்கும். இது இந்த அமைப்பு கொஞ்சம் அப்படி இருக்குது. அதனால் திருப்பி அதே தான் வருது பாருங்க. கொஞ்சம் அம்மனி கேட்கறத வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இன்றைக்கி அன்பு அந்யோன்யம் எல்லாமே அதிகரிக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மனத்தாங்கள் வந்துடும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காதலர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் உறவில் நம்பிக்கையும் பிணைப்பும் அதிகரிக்கும். சின்ன சின்ன சண்டைகள் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா அங்கேயும் அப்படித்தான். ஏய்யா ஒரு சுடிதார் வாங்கினா கூட யோசனை பண்ணுறேன். நீ எல்லாம் 150 செலவு பண்ணுறதுக்கு யோசனை பண்ணிங்கன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கு நான் என்ன வாட போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சா கூட சில பேர் ஓப்பனாக பேசுவாங்க, சில பேர் மனசுக்குள்ள வச்சுருப்பாங்க. கொஞ்சம் அதனால் ஓப்பனாக பேசுவது ரொம்ப நல்லது. அம்மனிக்கு என்னத்தையும் வாங்கி கொடுத்துருங்க. ஊட்ட மணியாகட்டும், ஃபியூச்சர் மணியாகட்டும், அவ்வளோதான். சரிங்களா? அப்புறப்பட்ட உங்களுக்கு வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலையில் வெற்றி கிடைக்கக்கூடிய நிதானமான தன்மையை கடைபிடிப்பீங்க. சூப்பரான வேலையில் அமைப்பு நல்லா இருக்குது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகளை மிகச்சரியாக நிறைவேற்றி கணவனாகட்டும் குழந்தைகளாகட்டும் வீட்டுக்கு அம்மானா அம்மா, ஒய்ஃப்னா ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருந்துக்கிட்டு நிறைவேற்றிங்க. சூப்பருங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அக்கறையாக படிப்பாங்க. ஆசிரியர்கள் உதவி கண்டிப்பாக தேவை. அவங்க வேலைக்கு அவங்க பார்ப்பாங்க. அவங்க வேலையை உண்டு. அவங்க நல்லா படிக்கணும், நல்லா காலேஜில் போய் நல்ல காலேஜில் சேருங்கிற தன்மை கூட அதிகரிக்கும். இன்னும் தொந்தரவு இல்லைன்னு வச்சுக்கலாம். வெற்றி காணக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக வேலையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் வெற்றிகள் வைக்கக்கூடிய நல்ல நாள். காரணம் அதிபதி செவ்வாய்ங்க. செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருப்பது தொழில் வெற்றி, புதிய ஒரு முயற்சியை அமைச்சு கொடுப்பான். கவலைப்பட வேண்டியதில்லைங்க அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும். சதயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு அலைச்சல்கள் சற்று மனக்குழப்பங்கள் வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதனால் பேச்சில் நிதானமாக இருக்கணும். அது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனிக்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். காரணம் சதயத்தின் அதிபதி ராகு இன்னைக்கு லக்னத்திலேயே இருக்கார், சந்திரனுடன் சேர்ந்து இருக்கார். அதனால் அலைச்சல் மனக்குழப்பம் வீண் விவாதங்கள் வந்துருங்க. கொஞ்சம் சதயம் கொஞ்சம் சத்தமில்லாமல் இருப்பது இன்றைக்கி நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு உங்களுக்கு இந்த கடன் எதிர்ப்புகளை சமாளிக்க தன்மை உங்களுக்கு உருவாகும். உடல் நலம் மேம்படும். கவலைப்படாங்க. மெயினாக காரணம் என்னென்னா புரட்டாதியின் அதிபதி குரு இன்னைக்கு 6ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்கிறாருங்க. அதனால் கடன் தன்மையை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார். எதிர்ப்புகள் எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமையை உங்களுக்கு வளர்த்து கொடுப்பார். நம்பிக்கையாக இருக்கலாம். அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தா 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பருங்க. உங்களுக்கு ஒரு கருப்பு கலர் சார்ந்த கலர் நல்லாயிருக்கு. கருப்பும் வெள்ளையும் சார்ந்த கலர் நல்லாயிருக்கு. இன்றைக்கி சனி 2ல் இருக்குங்காட்டி நீங்கள் சனீஸ்வர பகவானை மனசார ப்ரே பண்ண முடிஞ்ச சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை போட்டுவிட்ரும் கோயில். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி தொழில் ரீதியான வியாபாரம் ரீதியான வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை ஏற்ற இறக்கத்துடன் இருந்தால் கூட குடும்பத்தில் கொஞ்சம் அம்மனிக்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேச்சு கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்யோன்யம் அதிகரிக்கும். நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. மீனராசினர்களே இன்றைக்கி லக்னத்திலேயே சனி என்ன இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 6ஆம் வீட்டில் கேதுனா தனியாக இருக்காருங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் புதன் வக்ரஸ்டேட்டுங்க. 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் 3 பேர் இருக்காங்க. 10ஆம் வீட்டில் மாந்தியன் இருக்கார். 12ஆம் வீட்டில் ராகு சந்திரன் சேர்ந்து இருக்காங்க. இப்படியெல்லாம் பார்க்குறப்ப இன்றைக்கி என்ன இப்படி இருக்கணும், ஒரு கலவையான பலன்கள், ஒரு மிக்ஸ்டு டே ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா 1ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லக்னத்திலேயே சனி, அது 7.5 சனி, அந்த தாக்கத்தை அப்படியே கொடுக்குறாருங்க. அதனால் நிதானம் விடாமுயற்சி எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு தேவை. 5ல் இருக்கக்கூடிய குரு வக்ர குருவாக இருக்குங்காடி ஒரு காதல், ஒரு அன்பு, பாசம், நேசம், அப்புறம் குடும்பம் சார்ந்த குழந்தைகள் மற்றும் முதலீடுகளை நிதானமாக இருக்கணும்னு சொல்ல வராங்க. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயோட கூட்டணி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக கொண்டு வந்தால் கூட பெரியவர்களின் ஆதரவு மற்றும் ஆன்மீக பயணங்களை குறிக்கக்கூடிய தன்மையில் நல்லா இருக்கார்.
12ல் இருக்கக்கூடிய ராகு சந்திரன் சேர்ந்த அமைப்பு அப்படின்னா அதிக செலவுகள், வீண் அலைச்சல்கள், மன உளைச்சல்கள் உருவாகக்கூடிய தன்மை இருக்குது. சில பேருக்கு தூக்கமே வராது, பிறநூறும் எடுத்தால் கூட தூக்கம் இல்லைங்கிற புலம்பல் தன்மையும் அதிகரிக்கும். இன்னைக்கு 6ல் இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள், எதிராளிகளை சமாளிக்கும் பலன் உங்களுக்கு உண்டு. இது பொதுவான அமைப்பு. மற்றபடி வேலை தொழில் பார்க்குறப்போ உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய உங்கள் திறமைகள் உயர் அதிகாரிகளால் பாராட்டு பெறக்கூடிய தன்மையில் இருக்கும். வேலையில் எந்த சுணக்கமும் இல்லை. என்னுடைய வேலை சின்சியராக செய்யக்கூடிய ஒரு சின்சியாரிட்டி தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் சக ஊழியர்கள் ஆதரவு அமோகமாக உண்டு. சில பேர்த்துக்கு உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம், பதவி உயர்வு சூப்பராக இருக்குது. உத்தியோகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தொழில் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த வெற்றியும் உண்டுங்க. புதிய முயற்சிகள் தொடங்கலாமா வேண்டாமான்னு 2 ஆசிலேஷன் இருப்பீங்க. கண்டிப்பாக தொடங்கலாங்க. நோ ஆசிலேஷன் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஆதரவு நல்லா இருக்குது, அமைப்பு நல்லா இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அப்படித்தான் ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. புதிய விஷயத்தில் புதிய முதலீடுகள், புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து எல்லாமே நல்லா இருக்குது. தைரியமான முடிவு தைரியமாக எடுப்பீங்க. இன்றைக்கி தொழில் வியாபாரம் அதெல்லாம் தொந்தரவே இல்லைங்க. சரிங்களா? நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் 12ல் இருக்கக்கூடிய ராகுவும் சந்திரன் சேர்ந்து இருக்குங்காட்டி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வைக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் உங்கள் கண்ட்ரோலாக தான் இருக்குது. உங்கள் கண்ட்ரோலை மாரி செலவு வந்துடாது, ஆனால் செலவு உண்டு. பணப்புழக்காட்டும் சீராக இருக்குது, கவலைப்படாதீங்க. அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க. நீங்களே உங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்குவீங்க. எதுக்கு செலவணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாது, உங்களுக்கே ஒரு தன்மை வரும். இன்னைக்கு குடும்ப உறவுகள் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப குடும்பத்தில் நல்ல உறவுகள் சீராக இருக்குங்க, கவலைப்படாதீங்க. பேச்சில் ரொம்ப அமைதியாக தான் இருப்பீங்க. எந்த ஒரு பேச்சு எடுத்தால் கூட தெளிவாக அவங்களும் பேசுவாங்க, நீங்களும் பேசுவீங்க. மற்றபடி எல்லாமே பெரிய அலைச்சல்கள் இல்லைங்க. சின்ன சின்ன குடும்பம் சார்ந்த அலைச்சல் இருக்கும், பெரிய பாதிப்பு இல்லைங்க. குடும்பம் பாண்டிங் சூப்பருங்க. கணவன் மனைவி பாண்டிங் இன்றைக்கி அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருத்தர் கொஞ்சம் டீப்பாகவே புரிஞ்சுக்குவீங்க. 50 வயசு ஆனாலும் அந்த அன்பு ஒரு ஆதரவாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு. ஓகே, மனத்தாங்கல்லாம் பெருசாக இல்லைன்னு வச்சுக்கங்களேன். துணையின் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பீங்க. சின்ன ஒரு இடர்பாடு வந்தால் கூட ஓடோடி போய் அம்மனை கவனிவா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். அம்மனை அப்படித்தான் 2 பேரும் அந்த இணக்கம், மன இறுக்கம் இன்றைக்கி போய் மன அன்பு அதிகரிக்கும். சூப்பரான பாண்டிங் கணவன் மனைவி அட்டகாசம். காதலர் லவ்வர் பாண்டிங் அப்படின்னு பார்த்தா உறவில் ஒரு நல்ல நம்பிக்கையான உறவு நல்லா இருக்குதுங்க. காதலனுடைய பிணைப்பும் நல்லா இருக்குது இன்றைக்கி. சின்ன சின்ன இஷ்யூஸ் மனசார வந்தால் கூட அதை பேசி சால்வ் பண்ணுங்க. திருமணம் என்ற உறவுக்கு போகணுங்கிற எண்ணம் இன்றைக்கி மேலோங்கும் 2 பேர்த்துக்கு. காதலரும் நல்லா இருக்காங்க. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் வெற்றி, ஒரு தன்னம்பிக்கை இன்றைக்கி அதிகரிக்கும். கவலைப்பட வேண்டிய இல்லைங்க. குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. குடும்ப பொறுப்புகள் அமோகமாக இருக்குது, கவலைப்படாதீங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கவனமாக படிப்பாங்க. அதே சமயத்தில் சில பேருக்கு டைவர்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. 2ம் கலந்த தன்மையில் இருக்குது. நல்லா படிக்கிறவங்க கூட இன்றைக்கி டைவர்ஷன் ஆகி கொஞ்சம் நேரம் விளையாண்டு இல்லாமல் கொஞ்சம் கேம்ஸ் விளையாடாமல் கவனச்சிதைவு ஏற்படக்கூடிய காரணம் இருக்குது. அதனால் கொஞ்சம் வெற்றி வரணும்னா ஒரு ஒருமுகத்தன்மையோடு படிங்க. குரூப் ஸ்டடி சூப்பர் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்றைக்கி செலவுகளை கட்டுப்படுத்துவது எல்லா விஷயத்திலும் நல்லது. கடன்மான கூட எல்லாம் 10,000 வச்சுக்கலாம். காரணம் புரட்டாதியின் அதிபதி யாரும் குரு. அவர் 5ஆம் வீட்டில் வக்கரமாக இருக்கார். அதனால் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், பெரியவர்கள் ஆதரவு கொடுப்பார், செலவுகளையும் கொஞ்சம் சேர்த்து விட்டுருவார். இதை பார்த்துக்கோ. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய நாள் தானுங்க. பெரியவர்கள் சப்போர்ட் நாள் நல்லாவே இருக்குது. இருந்தால் கூட என்ன காரணம்னா உத்திரட்டாதியின் அதிபதி சனி லக்னத்திலே இருக்கார். அதனால் நிதானத்தையும் விடாமுயற்சியும் கொஞ்சம் கை விட்டுறாதீங்க, தைரியமாக இருக்கும். ரேவதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செலவுகளை நீங்களும் கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியம். மொத்தத்தில் மீனராசி எல்லாமே செலவுக்கு தான் அதிகமாக தெரியுது. என்ன காரணம்னா ரேவதியை பொறுத்த வரைக்கும் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டில் வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். அதனால தான் செலவு ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும். வரவுக்கு செலவு சம்மந்தமாக இருக்கான்னு வச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் அதிர்ஷ்டமான நம்பர் 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. இன்றைக்கி ஒரு ப்ளூ கலர் அல்லது லைட் ப்ளூ கலர் சார்ந்த காம்பினேஷன் கலர் நல்லாயிருக்கு. இன்றைக்கி சனி லக்னத்திலே இருக்குங்காட்டி நீங்கள் சிவபெருமானை மனசார ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், பெரியவர்களின் ஆசீர்வாதம் நிறைந்த நாள் அப்படின்னு சொன்னால் கூட செலவு 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 சமாளிக்க முடியாத செலவு இருக்குதுங்க. பார்த்து நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப அவசியங்க. இப்படி கடைபிடிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ஜம்ப் பண்ணிடலான்னு வச்சுக்கலாம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. நண்பர்களை, சகோதர சகோதரிகளை வழக்கம் போல தான் வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. லைக் பட்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பலன் சொல்கிறோம். அந்த பலனுடைய எப்படி உங்களுக்கு அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ டீப்பாக சொல்லணுமா, கொஞ்சம் குறைச்சி சொல்லணுமா அப்படின்னா எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் உள்ளது உள்ளபடி எப்படியே சொல்லிடுறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உண்டாகட்டும். சென்னிமலை முருகனுக்கு சரணம். நன்றி.